அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வாஷஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மறைகூறும் இறை தூதர்கள் என்ற தலைப்பின் கீழ் நபிமார்களுடைய வரலாறுகளை பற்றி நாம் அறிந்து வருகிறோம். கடந்த சில வாரங்களாக மூசா நபியுடைய வரலாற்றையும், சென்ற வாரம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றையும் நாம் அறிந்தோம். இன்றைய தினம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பற்றி அறிந்து கொள்ளவிருக்கிறோம். சுலைமான் நபி அவர்களுடைய வரலாறு ஏராளமான அற்புதங்கள் நிரம்பிய ஒரு வரலாறு. அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் 27வது அத்தியாயத்திலே 19வது வசனத்திலே சொல்லும் பொழுது, அவரும் அவருடைய பெற்றோர்களுமே நல்லடியார்களாக திகழ்ந்தார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய, எனக்கும் எனது பெற்றோர்கள் இருவருக்கும் நீ புரிந்த அருளுக்காக நன்றி செலுத்துகிற ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தா என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்ததாக இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இதை ஏன் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம் என்று சொன்னால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு தவறான முறையில் பிறந்ததாகத்தான் மற்ற முந்தைய வேதக்காரர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவங்களுடைய வேதங்கள்ல என்ன சொல்வார்கள் என்று கேட்டா, தாவூத் நபி அவர்கள் சென்ற வாரம் சொல்லி இருக்கிறோம், உரியா என்பவருடைய மனைவியோடு தவறான முறையில அவர் கைப்பற்றிக்கிட்டு அந்த உரியா என்ற பெண்ணை தனக்கு சொந்தமாக்கி கொண்டார். புருஷனை போருக்கு அனுப்பி அவனை கொல்ல விட்டு இவரை கைப்பற்றிக்கிட்டாரு என்ற ஒரு கட்டுக்கதை இருக்கிறது. அந்த உரியாவுடைய வழித்தோன்றல் தான் சுலைமான் நபி என்று, அதாவது முறையில தாவூத் நபி மேலையும் ஒரு களங்கம். இவர் யாருன்னு கேட்டா, இவருடைய தாயார் உரியான்னு சொல்லி அவங்க சொல்லி எழுதிட்டு இருக்கிறார்கள் முந்தைய வேலைக்காரர்கள். இஸ்லாம் அதை மறுக்கு. இஸ்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, தாவூத் நபி அவர்களும் சரி, அவங்களுடைய மனைவி சுலைமான் நபியுடைய தாயாரும் சரி நல்லடியார்களாக திகழ்ந்தார்கள். முறையாக மனம் முடிக்கப்பட்டு ஒரு தாய் தந்தைக்கு தான் சுலைமான் நபி பிறந்தார்கள் என்பதை நம்ம ஃபர்ஸ்ட் வழங்கிக் கொள்ளணும். சுலைமான் நபி மேல நிறைய அவர் மீது நிறைய களங்கம், நிறைய அவதூறுகள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அப்ப இந்த எனக்கும் என்னுடைய தாய் தந்தை இருவருக்கும் நீ அருள் புரிந்ததற்காக வேண்டி நன்றி செலுத்தக்கூடியவனாக என்னை ஆக்குன்னு அவங்க கேட்டதுல இருந்து, இவர் எப்படி நல்லடியாராக இருந்தாரோ அது மாதிரியே உங்களுடைய தாயாரும் தந்தையரும் நல்லடியார்களாக திகழ்ந்தார்கள் என்பதை ஃபர்ஸ்ட் நம்ம வழங்கிக் கொள்ளணும். அடுத்தது சுலைமான் நபியை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, அவருக்கு கொடுக்கப்பட்ட அளப்பரிய அறிவு தாவூத் நபிக்கு கொடுக்கப்பட்ட மாதிரியே சுலைமான் நபி அவர்களுக்கு அளப்பரிய அறிவு கொடுக்கப்பட்டதாக திருமறை குர்ஆனும் சொல்கிறது. ஹதீசுகளையும் நம்ம அதை பார்க்கிறோம். 21வது அத்தியாயம் 79வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், தாவூது சுலைமான் ரெண்டு பேரை பற்றியும் நீங்கள் நினைவு கூறுங்கள். இது யஹ்குமான் ஃபில் ஹர்ஃபி, ஒரு பயிர் விஷயத்துல, பயிர்னா ஒரு விளைச்சல் நிலம் குறித்து ரெண்டு பேருமே தீர்ப்பளிக்கிறாங்க. அதாவது ஒரு பயிர் விளைச்சல் நிலம் இருக்கிறது, அதுல ஒரு ஆளுக்கு சொந்தமான நிலத்துல இன்னொரு ஆளுக்கு சொந்தமான ஆடுகள் போய் மேய்ந்துருது. நிலம் ஒரு ஆளுக்கு சொந்தம், ஆடு இன்னொரு ஆளுக்கு சொந்தம். இன்னொரு ஆளுக்கு சொந்தமான ஆடு வேற ஒருத்தருடைய நிலத்தில் போய் மேய்ந்து விடுகிறது. மேய்ந்த உடனே அந்த வழக்கு வருது. அப்ப தாவூத் நபி அவர்கள் அதுக்கு ஒரு தீர்ப்பளிக்கிறாங்க. இந்த என்னுடைய இவருடைய ஆடு என் வீட்டு நிலத்தில் உள்ள பயிரெல்லாம் சாப்பிட்டுருச்சு, நெல்லையெல்லாம் சாப்பிட்டுருச்சு, கோதுமை என்ன போட்டிருந்தாரோ
அதை சாப்பிட்டு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தீர்ப்பு அளிக்கிறாங்க. அதுக்கு எதிராக சுலைமான் நபி வேற ஒரு தீர்ப்பு அளிக்கிறார். அதான் கரெக்டான தீர்ப்பு, நல்லா சொல்றான். தாவூத் நபி ஒரு தீர்ப்பு அளிக்கிறார்கள். ஆனால் தாவூத் நபி அளித்த தீர்ப்பை விட சுலைமான் நபிக்கு நாம் சரியான ஒரு விளக்கத்தை கொடுத்தோம். சுலைமானுக்கு நாம் ஒரு தெளிவான அந்த தீர்ப்பை நம்ம விளங்க வைத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிக்கிறார். தந்தையை மிஞ்சக்கூடிய அளவுக்கு அவர் அறிவு படைத்தவராக இருந்தார் என்று 21வது அத்தியாயம் 78, 79 வசனங்கள்ல பார்க்கிறோம். இதுக்கு சில கதைகளையும் இந்த என்ன வழக்கு நமக்கு எல்லாம் சொல்லல, ஆடு மேய்ஞ்சிருச்சுங்கிற அளவுதான் சொல்றான்னு இருக்கிற அந்த வழக்குக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்ணாங்க, இவர் என்ன பண்ணாரு அவர் என்ன பண்ணாருன்னு என்ன செய்யல, சொல்லப்படல. சில ஆளுக்கு அதுக்கு ஒரு கதையெல்லாம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, இவர் சொன்னாங்க தாவூத் நபி யார் வீட்டு நிலத்துல இந்த ஆடு மேய்ஞ்சிச்சோ அந்த ஆடெல்லாம் நிலத்துக்காரருக்கு சொந்தம், பிடிச்சிட்டு போ. உன் வீட்டு நிலத்துல மேய்ஞ்சிருச்சா இல்லையா, அதனால அந்த ஆட்டை ஒழுங்கா கட்டி வைக்காததுனால இந்த ஆட்டை புறாத்தை நீ எடுத்துக்கான்னு சொல்லி நிலத்துக்காரருக்கு சொந்தமாக தீர்ப்பளிச்சுட்டாராம் அவரு. உடனே சுலைமான் நபி குறுக்கிட்டா சரியில்லை, அப்படி செய்யக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டா, அந்த ஆடு மேய்கிறதுக்கு முன்னாடி இந்த பயிர் எந்த அளவுக்கு இருந்துச்சோ அந்த அளவுக்கு வளர்த்து கொடுக்கிற வரைக்கும் இவங்க ஆடு இருக்கட்டும், அதுல பயன்பெற்றுக் கொள்ளட்டும். வளர்த்த பிறகு ஆட்டை திருப்பி கொடுத்துருன்னு, இந்த இதுக்கு இது பெரிய தண்டனையா இருக்குது அப்படின்னு அவர் சொன்னாராம். இது அற்புதமான தீர்ப்பா இருக்குன்னு தாவூத் நபி ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க அவங்களா ஊக்கம் பண்ணி. அது நமக்கு தேவையில்லை. ஏதோ 2 பேரும் தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க. அது தாவூத் நபி தீர்ப்பை விட சுலைமான் நபியுடைய தீர்ப்பு கொஞ்சம் ஏற்று அதிகமான அறிவுபூர்வமானதாக நியாயமானதா இருந்திருக்குது என்பதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது கதை தான். அதே மாதிரி இந்த தாவூத் நபி தந்தையை விட சுலைமான் நபி அதிக அறிவு படைத்தவர்கள் என்பதற்கு நம்ம சென்ற வாரம் சொன்ன அந்த சம்பவம், இந்த குழந்தை மேட்டர் இருக்குல்ல, அதுல தாவூத் நபி சம்பந்தப்பட்டது. தகப்பனார் அளித்த தீர்ப்பை விட இவர் என்ன செய்யறாரு, ஓவர்டேக் பண்ணி குழந்தை அறுத்துருவோம்னு சொல்லி ஒரு டைலாக் விட்டு அது கடைசியில யாரு உண்மையான தாயின்னு கண்டுபிடிச்சாருன்னு சொல்லி ஹதீஸ்ல பார்த்தோம். அதுவும் ஹதீஸ்ல நிரூபணம். அதுவும் நல்ல விவரமா இருந்திருக்காரு. தகப்பனாரை விட சுலைமான் நபி அவர்களுக்கு ரொம்ப அதிகமான அறிவாற்றலை எல்லாம் வழங்கியிருந்தான் அப்படிங்கிறத இந்த வசனத்திலையும் தெரிஞ்சுக்கலாம். அந்த ஹதீஸ் தாவூத் நபிக்காக சென்ற வாரம் சொன்ன அந்த நபி மொழியில் இருந்தும் அறிந்து கொள்ளலாம். அதே மாதிரி 27வது அத்தியாயம் 15வது வசனத்துல வலக்கத் ஆத்தைனா தாவூத வ சுலைமான இல்மா, தாவூதுக்கும் சுலைமானுக்கும் நாம் கல்வியை வழங்கியிருந்தோம். வகால அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஃபல்லலனா அலா கஸீரின் மின் இபாதிஹில் முஃமினீன், நம்பிக்கை கொண்ட அவனுடைய எத்தனையோ அடியார்களை விட நம்மை சிறப்பித்திருக்கிற அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று 2 பேரும் நன்றி செலுத்தினார்கள் அல்லாஹ் பாராட்டலாம். அப்ப சுலைமான் நபி பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, அவர் ரொம்ப பயங்கரமான அறிவு கொடுக்கப்பட்டிருக்கார். நல்ல திறமையான சிந்தனை, அறிவாற்றல் இதெல்லாம் கொடுக்கப்பட்டவராக அல்லாஹ் அவங்களை சித்தரிக்கிறான். இது அவங்களுடைய வரலாற்றுல கிடைக்கக்கூடிய விஷயம். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த சுலைமான் நபி அவர்கள் மன்னரா இருக்கிறாங்க. அதுல இருந்தா வரலாறு நமக்கு கிடைக்குது. அவர் எந்த வருஷம் பிறந்தாரு, சின்ன பிள்ளையில என்ன செஞ்சாரு, இளைஞரா இருக்கும் என்ன செஞ்சாரு, அது மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடைக்கல. இந்த 2 சம்பவம் கிடைக்குது. தகப்பனார ஓவர்டேக் பண்ணார்னு சொல்லி 2 நிகழ்ச்சி கிடைக்குதே தவிர, அதை தவிர சுலைமான் நபியை பத்தி அவர் மன்னர் ஆகுறதுக்கு முந்தின செய்தி எதுவுமே சொல்லப்படல. ஆனா திடீர்னு எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா, வரிச சுலைமானு தாவூத், சுலைமான் நபி அவர்கள் தாவூதுக்கு வாரிசாக ஆனார்கள். சுலைமான் நபி தகப்பனார் தாவூத் இருக்கார்ல, அவருக்கு வாரிசாக ஆனார்கள் அப்படின்னு சொல்லி 27வது அத்தியாயத்துல 16வது வசனத்தில் எல்லாம் சொல்றோம். அதாவது தாவூத் நபிக்கு சுலைமான் நபி வாரிசானார்கள் என்ன அர்த்தம், இதை கொஞ்சம் கவனமா விளங்கிக்கணும். வாரிசானார்கள் என்று சொன்னா சொத்துக்களுக்கு வாரிசுன்னு வழங்கக்கூடாது. தாவூத் நபிக்கு சுலைமான் நபி சொத்துக்கள் வாரிசாயிட்டான்னு வழங்க முடியுமான்னா விளங்க முடியாது. ஏன் விளங்க முடியாதுன்னு கேட்டா, நபிமார்களுடைய சொத்துக்கள் வாரிசுகளுக்கு சேராது. அது ஒரு பொதுவான ரூல்ஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே என்ன சொல்லிட்டு போனாங்க, நாங்கள் விட்டு செல்கிற நபிமார்களாகிய நாங்கள் விட்டு செல்கிற சொத்துக்களுக்கு எங்களுடைய வாரிசுகள் குடும்பத்தார் சொந்தம் கொண்டாட முடியாது. மாத்தரக்குனாக சதக்கா, நாங்கள் விட்டு செல்லக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் பொது நிதியிலே சேர்க்கப்பட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த சொல்லை நீங்கள் புகாரியில 3712,
3093, 4036, 4241, 6725, 6730 ஆகிய ஹதீசுகள்ல புகாரியில பார்க்கலாம். இதுல என்ன வரும் கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போன ஒரு சொத்தை அவங்க மகள் ஃபாத்திமா நாயகி அவர்கள் வந்து கேட்டு வருவாங்க. யார்கிட்ட கேட்பாங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்த ஜனாதிபதி இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட வந்து எங்க தகப்பனார் விட்டுட்டு போன ஒரு நிலம் ஒண்ணு இருக்கிறது, அதை எங்களுக்கு தந்துடணும், நாங்க கஷ்டப்படுறோம் என்று கேட்பாங்க. அப்ப அபூபக்கர் சித்திக் சொல்லுவாங்க, என்னுடைய குடும்பத்தாரை விட நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். நபியின் குடும்பத்தாராகிய உங்களை வந்து என்னுடைய குடும்பத்தார்களை நான் எவ்வளவு நேசிக்கிறேனோ அதை விட அதிகமாக நேசிக்கிறேன். ஆனாலும் நான் அந்த சொத்தை உங்களுக்கு தரமாட்டேன். ஏன் தரமாட்டேன் என்று சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதுதான் நான் செய்வேன். அவங்க சொல்ல மீறி நான் ஒண்ணும் செய்ய முடியாது. அவங்க என்ன எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க என்று கேட்டா, நபிமார்களாகிய நாங்கள் விட்டு செல்லக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் சதகா, மா தரக்கனாகு சதகா, நாங்கள் விட்டு சென்ற சொத்துக்கள் எல்லாம் சதகா நடத்த எல்லாத்துக்கும் பொது, குடும்பத்துக்கு சொன்ன இல்ல, அது தர்மம், பொதுவாக சேர்த்து விட வேண்டும் என்று சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இதனாலேயே வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கருக்கு மத்தியில ஒரு மோதல் இருந்தது. ஃபாத்திமா நாயகிக்கு அபூபக்கருக்கு மத்தியில கூட மனஸ்தாபம் நீண்ட காலத்துக்கு இருந்தது. அவங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியல. ஃபாத்திமா நாயகிக்கு வந்து இந்த மேட்டரை வந்து புரிஞ்சு கொள்ள முடியல, நம்ம சொத்தை நமக்கு தரமாட்டேங்கிறாங்களே என்று அவங்க நினைச்சாங்களே தவிர அதை வந்து புரிஞ்சுக்கல. பெரிய பிரச்சனைகள்லாம் அதனால ஏற்பட்டுச்சுன்னு வைங்களேன். அப்ப இதுல எதுக்கு நம்ம சொல்ல வரோம்னு கேட்டா, நபிமார்களா இருக்கக்கூடியவர்கள் எந்த சொத்தை விட்டுட்டு போனாலும் அவங்க பிள்ளைகளுக்கு சேராது. அப்ப தாவூத் நபி எவ்வளவு சொத்துக்களை விட்டுட்டு போனாலும் அதுக்கு சுலைமான் நபி வாரிசாக முடியாது. ஏன்னா நபி தாவூதுங்கிற ஒரு நபியுடைய சொத்து வந்து மக்களுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுத்துடணும், பொதுவான காரியங்களுக்கு தான் பயன்படுத்த வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஏற்கனவே அதுதான் விதி என்று சொல்லிவிட்டார். அந்த விதிப்படிதான் தனக்கு அமலாகி கொண்டார்கள். இது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ள விதி இல்லை, எல்லா நபிமார்களுக்கும் சொல்லப்பட்ட விதி என்னன்னு கேட்டா, அவங்க உத்தரவை ஏன்னு கேட்டா இது ஒரு முக்கியமான ஒரு தேவையா இருக்கிறது. ஏன்னா இறை தூதர்கள் சொல்லி மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணிட்டு அதை வச்சு சம்பாதிக்கலாம்ல. இன்னும் இறை தூதர் சொத்திய தூக்கிட்டு பிள்ளைகளுக்குன்றாங்கல்ல. அதாவது இறை தூதரா இருந்து அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருந்தா கூட மூட்டப்படுத்த என்ன பண்ணுவாங்க, வேற இறை தூதர் நாங்க பத்தியா, எத்தனை வீடு பத்தியா, எவ்வளவு நிலம் வச்சிருக்கான் பத்தியா அப்படின்ட்டாங்கன்னு வைங்களேன். அந்த ஹக்கு சத்தியமான மார்க்கத்துக்கு வைக்கலாம போயிடும். அது எனக்கு உங்களுக்கு அந்த விமர்சனம் வந்தா மார்க்கத்தை பாதிக்காது. இறை தூதர்களுக்கு வந்துச்சுன்னா அவங்க தான் மார்க்கத்தை கொண்டு வந்தாங்க, மார்க்கத்துக்கே சந்தேகம் உண்டாகி போயிடும். அதனால அல்லாஹ் என்ன பண்ணிவிட்டான்னு கேட்டா, இறை தூதர்கள் என்று நியமிக்கப்படக்கூடியவர்கள் செய்யற ஒரு தியாகம் என்னன்னு கேட்டா, அவங்க எத்தனை கோடி அவங்களை ஹலாலான முறையில் உழைத்து சம்பாதிச்சாலும் அதோட திண்டுட்டு போயிடலாம், அவ்வளவுதான். வச்சுட்டு போனா அது மக்களுக்கு சேர்ந்துடும். விட்டுட்டு போனார்களே ஆனால் அவங்க பெற்ற பிள்ளைகள் கூட சேராது அப்படிங்கிறது. அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தாவூத் நபிக்கு வந்து சுலைமான் வாரிசாக ஆனாருங்கிறது கண்டிப்பா சொத்து வாரிசு கிடையாது, ஆக முடியாது. இது சொல்லவும் தேவையில்லை. சொத்து வாரிசா இருந்தா அதான் தாப்பனு கூட வாரிசு ஆவாரு, இதே போட்டு நடக்கிறது சொல்லணும். அதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இங்க என்ன வாரிசு சொல்லப்படுதுன்னு கேட்டா, தாவூத் நபி அவர்கள் ஆட்சியில் இருக்கிறாங்க, அந்த ஆட்சிக்கு ஒரு வாரிசா வந்தார் திரும்ப. அதாவது சொத்துக்கு வாரிசாவல, அந்த ஆட்சி அதிகாரம் அந்த பவர் அந்த பொறுப்பு இருக்கு பாருங்க, அது தாவூத் நபி மரணித்த பிறகு அந்த இடத்தை வந்து சுலைமான் நபி கைப்பற்றிக் கொண்டார்கள். இது சொத்து உரிமையில சேராது, நிர்வாக உரிமை, நிர்வகிக்கிற உரிமையை அவர் பெற்றுக் கொண்டார்னு வருது. அப்ப தாவூத் நபி அவர்களுடைய மகன் சுலைமான் நபி அவர்கள் வாரிசு முறையில் ஆட்சிக்கு வந்தார்கள் என்பதை திருக்குர்ஆன் 27வது அத்தியாயத்தில் 16வது வசனத்தில் சொல்கிறது. இதை சொன்ன காரணத்தினால இந்த ஆட்சி முறையை பத்தி நம்ம சில தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்லக்கூடிய பல சகோதரர்கள், பல இயக்கத்தவர்கள் இஸ்லாமிய ஆட்சியினால என்னன்னு விளங்காம உலகை கொண்டிருக்கிறார்கள். இங்க பாருங்க என்ன வந்திருக்குன்னு கேட்டா, வாரிசு முறையில் ஒரு ஆட்சி உண்டாகுது. தாவூத் நபி மன்னரா இருக்கிறாரு, மன்னருக்கு பிறகு மன்னருடைய மகன் மன்னராகிறார், வாரிசு முறையில் வருது. அப்ப இஸ்லாமிய கவர்மெண்ட் என்று சொல்லக்கூடியது வந்து வாரிசு முறையில வரணுமா, ஜனநாயக முறையில வரணுமா, அல்லது மக்கள் புரட்சி செய்து வரணுமா, அது குறிப்பிட்ட ஒரு செலக்டட் பீப்புள், முக்கியமான ஒரு தேர்வு செய்யப்பட்ட ஆட்கள் கூடி ஒருவரை தேர்வு செய்யணுமா, எது இஸ்லாமிய ஆட்சி? அது ஒரு விளக்கம் வேணும்ல. இஸ்லாமிய ஆட்சின்னா எல்லா மக்களும் ஓட்டு போட்டு ஒருவரை தேர்ந்தெடுக்கிறோம்.
அது இஸ்லாமிய ஒரு நாட்டில் இஸ்லாமிய மக்கள் இஸ்லாமிய ஒரு உண்மையான ஒரு இஸ்லாமியரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு வைங்க, அது இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்ல முடியுமா? அல்லது நியமனம் வந்தா சொல்ல முடியுமா? அல்லது புரட்சி அடிப்படையில் வந்தா சொல்ல முடியுமா? அல்லது படிப்படியா இப்படியே முதல்ல எம்எல்ஏவா இருக்கிறது, அப்புறம் ஒரு மந்திரி ஆகிறது, அப்புறம் முதலமைச்சராக பிரதமர் ஆகிறது, அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா டெவலப் ஆகி ஆட்சியை கைப்பற்றுறதா? எது இஸ்லாம் சொல்லக்கூடிய முறைகள்? ஒரு ஆட்சியை கைப்பற்றுவதற்கு இஸ்லாம் எந்த வழியை உங்களுக்கு சொல்லுகிறது என்று கேட்டால், எந்த வழியும் இஸ்லாத்துக்கு வைக்கலாம். நல்லா விளங்கிக்கணும். அதாவது பரம்பரை கூடாது, அல்லது முயற்சி ஒருத்தம் வரக்கூடாது, மக்களால் தேர்ந்தெடுக்க, அப்படி எல்லாம் இஸ்லாம் சொல்லவே இல்லை. எல்லா விதமான எந்த முறையில் வருகிறான் என்பதை இஸ்லாம் கவனத்தில் கொள்ளவே இல்லை. வேற என்ன கொள்கிறது? எந்த முறையிலையும் உன்னிடத்தில் ஆட்சி வந்து விடுமையானால் அதை நடத்துற விதத்தை ஒழுங்கா நடத்திய. இஸ்லாமிய ஆட்சின்னு சொன்னா எப்படி வருகிறான் என்பதை பொறுத்து இஸ்லாமிய ஆட்சி ஆகாது. எப்படி வருகிறான் இஸ்லாம் பார்க்காது, எப்படி நடத்துறான் இஸ்லாம் பார்க்கும். நீ ஜனநாயகத்தில் வந்துட்டு போ, சர்வாதிகாரியா ஒரு ஆட்சி ஒன்று கிடைக்குதா, கிடைச்சிட்டு போக. நீ அப்புறம் எப்படி நடக்கிற, சரியான நீதி வழங்குறியா, நேர்மையா நடக்கிறியா, அது இஸ்லாமிய ஆட்சி ஆயிரும். அப்ப இஸ்லாமிய ஆட்சி இந்த உடனே தேர்வு செய்கிற விதத்தை தான் இஸ்லாமிய ஆட்சி விளங்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். அப்ப அதுக்காக வேண்டி நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னு கேட்டா, இஸ்லாமிய முறையில என்னென்ன மாதிரி எல்லாம் ஆட்சிகள் உருவாயிருக்குன்னா, தாவூது நபிக்கு சுலைமான் நபி வாரிசு முறையில் ஆட்சியா வந்தார்னு வருதுல்ல, அதுல இருந்து எல்லா விதமான ஆட்சி முறைகளையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. எப்படி தெரியணும்? இப்ப இந்த சுலைமான் நபி வாரிசா வந்துட்டார், வாரிசு முறையில் வந்துட்டார். தாவூது நபி எப்படி ஆட்சிக்கு வந்தாரு? அவர் வாரிசா வரல. அவர் எப்படி வந்தாருன்னு கேட்டா, அவர் ஒரு சோல்ஜரா போய், அதாவது ஒரு ராணுவ வீரரா தான் அவர் இருக்கிறார். தாவூது நபியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, அந்த தாலூத் என்பவரை அல்லாஹ் மன்னராக நியமிக்கிறான். அந்த மன்னரின் கீழே இருந்து இவரும் பணியாற்றுகிறாரு. இவர் தான் ஜாலூத் ஒரு கொடியவன் அந்த படையில சேர்ந்திருந்து கொலையும் பண்றாரு. தாவூது நபி கொலையெல்லாம் செஞ்ச பிறகு இந்த தாலூத் மன்னர் இறந்த பிறகு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அது எப்படி வர்றாருன்னு கேட்டா, இவர் வந்த முறை, தாவூது நபி வந்த முறை என்ன, புரட்சி செஞ்சியும் வரல, அத்தாவுனால நியமிக்கப்பட்டும் வரவில்லை, மக்கள் எல்லாம் கூடி தேர்ந்தெடுத்தும் வரவில்லை. எப்படி வந்தாருன்னு கேட்டா, ஒரு சாதாரண வீரரா சேர்ந்தாரு, அப்புறம் கொஞ்சம் தளபதியா இருப்பாரு, அப்புறம் முக்கியமான தளபதியா இருப்பாரு, அப்புறம் மன்னருக்கு அடுத்த ரேஞ்சில் நின்றுப்பாரு. அவர் போனவனே அவர் பிடிச்சிட்டார். அப்ப தாவூது நபி ஆட்சிக்கு வந்தது எப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அதுல அல்லாஹ் 2:251 சூரத்துல் பக்ராவுல 250 போன வாரம் சொல்லப்பட்ட விஷயம் இது. 251வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஹஸமூஹும் பிஇذنில்லாஹ், தாலூத் தலைமையில உள்ள அந்த படையினர்கள் அந்த எதிரி படையினரை அல்லாஹ்வுடைய விருப்ப பிரகாரம் தோற்கடித்தார்கள். வகதல தாவூத் ஜாலூத், அந்த படையில இருந்த தாவூத் அவர்கள் ஜாலூத்தை கொன்றாரு. ஆத்தாஹுல்லாஹுல் முல்க, அப்புறம் அவருக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுத்தான் அப்படின்னு வருது. அப்ப ஒரு வீரராக இருந்து அந்த காரியத்தை நிகழ்த்துறாரு, அப்புறம் ஆட்சியை கொடுக்கிறான். இதுல என்ன விளங்குது, இவர் படிப்படியாக முன்னேறி ஆட்சிக்கு வந்திருக்கிறார். ஆரம்ப காலத்துல அடிமையா இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் சிறைச்சாலைக்கு போறாங்க, அதுக்கப்புறம் ஒரு மன்னரின் கீழே மந்திரியா இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டா அவரே மன்னர் ஆயிடுறார். இது என்ன இருக்குது, இது சூரா யூசுஃப்லயே எங்கெல்லாம் நீங்க பார்க்கலாம்னு கேட்டா, அதாவது 12:55 12வது அத்தியாயம் 55வது வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, யூசுப் நபி கேட்கிறாங்க, ரப்பி ஜஅல்னி அலா ஹஸாயினில் அர்ள், இந்த பூமியுடைய கருவூலங்களுக்கு, இந்த நாட்டினுடைய கருவூலத்திற்கு என்னை நீங்கள் பொறுப்பாளியாக நியமியுங்கள். யார் கேட்கிறா? யூசுப் நபி கேட்கிறார். யார்கிட்ட கேட்கிறாரு? மன்னர்கிட்ட கேட்கிறார். அவர் நியமிச்சுக்கிட்டார், மன்னர் நியமித்துக் கொண்டார். சரி, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டா 12:101 எடுத்து பாத்தீங்கன்னா, ரப்பி கத் ஆத்தைதனி மினல் முல்கி, இறைவா எனக்கு நீ ஆட்சியை வழங்கி விட்டாய்ன்னு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறாரு. 12:55 பாத்தீங்கன்னா அவர் மன்னருக்கு போய் பதவியை கேட்கிறாரு. அந்த மன்னர் சட்ட பிரகாரம் அவர் நடவடிக்கை எடுத்தாரு என்றெல்லாம் 12:76 இருக்குது. 12:55 பதவியை கேட்கிறாரு. 12:76 வசனத்தை பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மன்னர் சட்ட பிரகாரம் நடவடிக்கை எடுத்தாரு, அமல்படுத்தினார் வருகிறது. 12:101 போனீங்கன்னா அதே சூறாவில் 101வது வசனத்தை பாத்தீங்கன்னா ஆட்சியை தந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துறாரு. ஆட்சிலாம் வந்த பிறகுதான் தகப்பனாரையும் அழைச்சிட்டு வர சொல்றாரு.
தகப்பனார்லாம் வேற நாட்டில் இருக்கிறாங்களே, தகப்பனாரு சகோதரர்களும் அழைத்து வர சொல்லி அவர்கள் கண்ணியப்படுத்தினார அந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறார், ரப்பி இறைவா அது ஆத்தைத்தனி மினல் முல்கி, எனக்கு ஒரு ஆட்சியை நீ எனக்கு தந்திருக்கிறாய், ஹிக்மத்தை தந்திருக்கிறார், ஏராளமான ஞானத்தை தந்திருக்கிறாய் என்று அவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தினார்கள். அப்ப இந்த யூசுப் நபி அவர்கள் யாக்கூப் நபியிட்ட இருந்து ஆட்சியை கைப்பற்றினாங்க, தகப்பன் இருந்து இல்ல. அவர் எங்க இருந்தார், எங்க இருந்தார், அனாதையா அடிமையா வந்து விற்கப்பட்டாங்க, குற்றம் சுமத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க. ஒரு மந்திரி பதவி கிடைச்ச உடனே அதை வச்சு அழகா செயல்பட்டு அப்படி 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 இரண்டாவது இடத்துக்கு வந்து, இரண்டாவது இடத்துக்கு வந்துட்டாலும் முதல் போன வந்து உட்காந்துடலாம, முதல் போனா என்ன பண்ணிட்டாரு இவரு, இவர் கையில் எடுத்துக்கிட்டாரு. அப்போ ஒரு ஆட்சி தலைவர் ஆகுறது வந்து தாவூது நபி மாதிரி, சுலைமான் யூசுப் நபி மாதிரி ஒரு சாதாரண ஒரு நிலையில இருந்து படிப்படியாக உயர்ந்து ஒருவர் ஆட்சியை கைப்பற்றலாம். இந்த ரெண்டு பேரும் தப்பான ஆட்சியை பண்ணிருப்பாங்க. ரெண்டு பேரும் நபிகள், தாவூது அல்லாஹ்வுடைய தூதர், யூசுப் அல்லாஹ்வுடைய தூதர். இவர்கள் வந்து தவறான முறையில் வந்து ஆட்சி பண்ணாங்கன்னு சொல்ல இயலாது. அப்ப ஒருவன் உழைத்து படிப்படியாக முன்னேறி ஆட்சியை கைப்பற்றலாமான்னு கேட்டா, அப்படி ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தந்தால் நீங்கள் கைப்பற்றிக் கொள்ளலாம். கீழே இருந்து போய் அப்படி மேல போய் பிடிச்சிக்கலாம். அதுவும் இஸ்லாமிய ஆட்சி தான். இது ஒண்ணாச்சா. அதுக்கப்புறம் என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, புகாரியில 7218 அதுல என்ன இருக்குன்னு கேட்டா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க மக்கள், நீங்க அடுத்த ஆட்சியாளர் நியமிச்சுட்டு போங்க. எப்ப கேட்கிறாங்கன்னு கேட்டா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கத்தியால் குத்தப்பட்டுறாங்க. அவங்க குத்தப்பட்டு கொஞ்ச நாள் இருந்துதான் இறந்து போறாங்க. மரணம் நெருங்கிருச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப நீங்க மரண அவஸ்தையில் இருக்கிறீங்க, போறீங்க. இந்த காலத்தில் உள்ள நவீன மருத்துவம்லாம் இல்லையில, அது வாட்டு வெத்தம் ஓடிக்கிட்டே இருக்கு, இனிமே ஆள் வேற மாட்டாங்கன்னு சொல்லும் பொழுது கேட்கிறாங்க, அலா தஸ்தக்லி, நீங்கள் ஒரு ஆளை நியமிச்சுட்டு போங்களேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அந்த காலத்து மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, நீங்க போயிட்டீங்கன்னா நாடு 2000 கூடாது, யாரையா நியமிச்சுட்டு போங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவரு சொல்றாரு, நான் நியமிச்சுட்டு போனாலும் நான் செஞ்ச தப்பு கிடையாது, நான் யாரையும் நியமிக்காமல் போனாலும் அதுவும் தப்பு இல்லை. அவர் சொல்றாரு, நான் வந்து எனக்கு அடுத்து இவர்தான் என்று ஒருவரை அடையாளம் காட்டிவிட்டு நான் போனாலும் நான் குற்றம் செய்தவனாக ஆக மாட்டேன். யாரையும் நியமிக்காமலே நான் போனாலும் கூட என் மீது குற்றம் இல்லை. ஏன் என்று சொன்னால், காரணம் சொல்றார், ஏன் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் நியமிச்சுட்டு போகவில்லை. தனக்கு பிறகு அபூபக்கர் தான் வரணும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா பிளவு வந்திருக்காரு, அடிக்கடி வந்திருக்குமா, சண்டை நடந்திருக்குமா, எங்களுக்கு ஒரு ஆட்சி உங்களுக்கு ஒரு ஆட்சின்னு பிரிகிற அளவுக்கு போச்சு. ரெண்டா பிரிஞ்சு மின்னா அமீரும் மின்கும் அமீர், எங்கள்ல ஒரு அமீர் உங்கள ஒரு அமீர் என்கிற அளவுக்கு அந்த நிலைமை போனுச்சு. அது காரணம் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு பிறகு இவருன்னு சொல்லிட்டு போல, யான் மரணித்து விட்டால் அபூபக்கரை ஆட்சியாளராக வைத்துக் கொள்ளும் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார்களே, ஆனால் சமூகத்தில் இரண்டாவது பிரச்சனை வந்தே இருக்காது. அதை சொல்றாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இன் அஸ்தக்லிஃப், நான் வந்து யாரையாவது நியமித்து விட்டு சென்றேனே ஆனால் ஃபகத் இஸ்தக்லஃப மன் ஹுவ கைரும் மின்னி, என்னை விட சிறந்தவராக இருக்கிற அபூபக்கர் இருக்கிறாரே அவர் நியமித்து சென்றிருக்கிறார், என்னை நியமிச்சு அவர் தான். அவர் சொல்றாரு, அபூபக்கர் என்ன பண்ணிட்டாரு, அவர் மூத்தா போறதுக்கு முன்னாடி என்னை நியமிச்சுட்டு போயிட்டார். நான் நியமிச்சேன்னு சொன்னாலும் அபூபக்கர் வழியில் செல்கிறேன், நியமிக்கவில்லையா அவரை விட சிறந்தவர் நியமிக்காமல் போய்விட்டார். அவர் சொல்றாரு, ஒரு ஆளை நியமிச்சுட்டு போனேன்னு சொன்னா என்னை விட சிறந்தவர் நியமிச்சுட்டு போனார். என்னைய நான் ஒருத்தரை நியமிக்காம நான் யாரும் சொல்லாம போயிட்டேன்னா அப்போ நான் குற்றவாளியாக மாட்டேன். ஏன்னு கேட்டா அவரை விட சிறந்தவர் நியமிக்கவில்லை. ரசூலுல்லாஹ் சொல்றார், அபூபக்கரை விட சிறந்தவர் இருக்கிறார அவர் வந்து என்ன செய்யல, யாரை நியமிக்கவில்லை அப்படின்னு அவங்க ஒய் நத்ருக், அவர் வந்து நான் யாரையும் நியமிக்காமல் விட்டுவிட்டேனே ஆனால் ஃபகத் தரக்க மன் ஹுவ கைரும் மின்னி, என்னை விட சிறந்தவரான அவரை விட சிறந்தவரான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க வந்து நியமிக்கவில்லை. புகாரியில 7218வது ஹதீஸா இதை நீங்க பார்க்கலாம். அப்ப என்ன நமக்கு விளங்குது கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு பிறகு ஒரு ஆளை நியமிச்சுட்டு போகவில்லை. நியமிக்கலன்னு அர்த்தம் மக்கள் தான் முடிவு செஞ்சுக்கிறாங்கன்னு அர்த்தம். நியமிக்கவில்லைன்னு சொன்னாலே அதுக்கு என்ன அர்த்தம், அந்த முடிவு மக்கள் மத்தியில் தள்ளப்பட்டு விட்டது. மக்கள் மத்தியில் தள்ளப்பட்டுச்சுன்னா மக்கள் எல்லாம் கூடி யாரை தேர்ந்தெடுத்தது, அது ஜனநாயகம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு கேட்டா, மக்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து விட்டு போய்விட்டார்கள்.
ஜனங்களுடைய அதிகாரம். ஜனநாயகம்னா மக்கள் அதிகாரம், நாயகம்னா அந்த பவர். அப்ப ஜனங்களுக்கு அந்த நாயகத்தை பவரை கொடுத்துட்டு போயிட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனா அபூபக்கர் என்ன பண்றாங்க தெரியுமா? இப்ப நம்ம நியமிக்காம போனோம்னு சொன்னா நமக்கு பிறகு என்ன ஆகும்னு தெரியல அப்படின்னு அவர் யோசனை பண்ணி ஒரு ஆள் நியமிச்சுட்டு போறதா நல்லதுன்னு நினைச்சு உமர் தான் எனக்கு பிறகு ஆட்சியாளர் வந்து போயிட்டார். அபூபக்கர் மௌத்தா போல உமர் டக்குனு உட்கார்ந்துட்டார். மக்கள் கருத்து கேட்கல, ஓட்டெடுப்பு நடக்கல, ஒரு ஆட்சியில இருந்தவர் அந்த பொசிஷன் அப்படி அடுத்த மாற்றி விட்டு போகும்பொழுது குழப்பம் இல்லாம அந்த சமுதாயம் ஒன்றுபட்டு போச்சு. அப்ப அபூபக்கர் வந்த விதம் எப்படி? மக்களால் தேர்வு செய்யப்பட்டு வருகிறார், போட்டி நடக்குது. அங்கே வேட்பாளர் 2 வேட்பாளர் நிக்கிறாங்க, சாது நிக்கிறாரு, அபூபக்கர் நிக்கிறாங்க, அன்சாரிகளுடைய கட்சியில சாது இப்னு உபாதா நிக்கிறாங்க, இந்த பக்கம் முஹாஜிர்கள் தரப்புல வந்து இவரை நிப்பாட்டுறாங்க. அந்த சம்பவத்தை கூட அவர் சொல்லி காட்டுறாரு. யார் சொல்றாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. எப்படி அந்த ஆட்சி உருவானுச்சு தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போன உடனே என்ன பண்ணிட்டாங்க? எங்களுக்கு ஒரு அமீர், உங்களுக்கு ஒரு அமீர் என்றெல்லாம் அந்த மாதிரி பிரிஞ்சு கிடக்கிற நேரத்தில் அன்சாரிகள் எல்லாம் தனியா ஒரு இடத்துல கூடிவிட்டார்கள். முஸ்லீம்கள் ஒன்றுபட்டிருந்தவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா உள்ளூர் வாசி வெளியூர் வாசி புரிஞ்சிட்டாங்க. வெளியூர்ல இருந்து வந்தவர்கள் ஒரு தனி குரூப்பு, உள்ளூர்காரங்க ஒரு குரூப்னு ஆயிடுச்சு. அப்ப வெளியூர்காரர்கள் எல்லாம் வந்து தனியா ஒதுக்கி விட்டுட்டு உள்ளூர் ஆட்கள் எல்லாம் வந்து பனு சாயிதாவுடைய அந்த வீட்டுல போய் எல்லாம் கூடி என்ன பண்ணிட்டாங்க? ஆலோசனை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா அபூபக்கர் 2 பேரும் போறாங்க, சமுதாயம் பிரிஞ்சிடக்கூடாது, அப்ப நம்ம போய் என்ன செய்வோம், மக்களுக்கு எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அந்த சபையை போய் தேடி சென்று அன்சாரிகள்கிட்ட போய் விளக்குறாங்க, பிரிஞ்சிடக்கூடாது, அதனால நீங்க வந்து என்ன செய்யுங்க, ஒரு தலைமையில் இருப்போம், 2 தலைமை நமக்கு வேணாம், யார் தகுதியானவர்கள் பாருங்க, இன உணர்வா நீங்க பார்க்காதீங்க, உள்ளூர் வெளியூர்னு பார்க்காதீங்க என்றெல்லாம் அவர் அறிவுரை சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னு கேட்டா சொன்னாரு, உமரே கையை நீட்டு, நான் உன்னிடத்துல பைய செய்கிறேன். உமர்கிட்ட சொல்றாரு அபூபக்கர், நான் உன்னை தலைவராக ஏத்துக்கிறேன், எல்லாரும் ஏத்துக்கிறீங்களான்னு கேட்ட உடனே உமரை எல்லாம் டக்குன்னு மாத்தி ஆகத்திரி டேஞ்சரான வேலைகள் செய்யறாங்க சொல்லிட்டு நீங்க தான் தலைவர்னு அவர் நினைச்சிட்டா டக்குன்னு அவரு உறுதிமொழி எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் கூட்டமா அங்க இருந்த அன்சாரிகள் எல்லாம் டக்குன்னு கலைஞ்சு அபூபக்கர்னா ஓகே ஃபிட்டு, ஆள் நம்ம எந்த ஊர்னு பார்க்க வேணாம், ரொம்ப தகுதியானவரு அப்படின்னு அவங்க வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க. அப்ப இந்த சம்பவத்தை உமர் இல்லாம விரிவான முறையில சொல்றாங்க. அப்ப எதுக்கு இதை நம்ம சொல்றோம்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு தேர்வு செய்யப்பட்ட ஆட்சி 2 வேட்பாளர் நிறுத்தப்பட்டு எந்த பக்கம் மக்களுடைய கருத்து அதிகமா போனுச்சு, எல்லாரும் ஏகமானதான் தேர்ந்தெடுக்கல. அபூபக்கருக்கு வந்து அலி வந்து பையத்தை செய்ய மாட்டேன்றார். எல்லாரும் ஏகமானதா கூடிய முடிவு எடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவங்களை சேர்ந்த சில சிறுபான்மையான ஒரு எண்ணிக்கையில் உள்ளவர்களும் நாங்கள் அபூபக்கரை ஆட்சி தலைவராக ஏற்றுக்கிற மாட்டோம்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப காலத்துக்கு பிறகு 6 மாசத்துக்கு பிறகுதான் வந்து உறுதிமொழி கொடுத்து ஏற்றுக்கிட்டார். அந்த சந்தர்ப்பத்தில் அவர் ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்ப பெரும்பாலான மக்கள் கூடி என்ன பண்ணாங்கன்னு கேட்டா ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுத்தாங்க. அதான் ஜனநாயகங்கிறது. ஜனநாயகம் சொன்னா பெரும்பாலானவங்க கூடி எதை தேர்ந்தெடுக்கிறார்களோ அதுவே அமலாக்கு. அப்பதான் சரியா ஒரு, இப்ப நம்ம 100 பேர் ஒரு நாட்டில் இருக்கிறோம், நம்ம புரிஞ்சு 100 பேர் இருக்கிறோம், 75 பேர் ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணுங்கிறாங்க, 25 பேர் இன்னொரு ஆளை தேர்ந்தெடுக்கணுங்கிறாங்க. எது சாத்தியமா ஆகும்? 25 பேர் சொல்றவர்கள் தலைவர் ஆக முடியுமா? உருவான 25 பேர் இது நடக்குமான்னு கேட்டாங்க. பெரும்பாலான மக்கள் சரி கட்டினா மட்டும்தான் ஒரு கவர்மெண்ட் நிலை பெற முடியும். பெரும்பான்மையானவர்கள் எதிர்த்தார்களே ஆனால் எந்த கவர்மெண்ட் உருவாக வழியே கிடையாது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டுட்டு போன முறை என்னன்னு கேட்டா மக்களால் தேர்ந்தெடுக்கணும்னு விட்டு போயிட்டாங்க. அதுக்கடுத்து அபூபக்கர் என்ன பண்ணிட்டு போனாங்கன்னு கேட்டா நியமனம் பண்ணிட்டு போனாங்க என்பதற்காக பார்க்கிறோம். அதே நேரத்தில் உமர் என்ன பண்ணினாரு, இந்த ரெண்டையும் செய்யறவர் பாருங்க, 3வது வேற வேலை செஞ்சு போயிட்டாரு. அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டா ஒரு ஆளை நியமிச்சுட்டு போயிருக்கலாம். அவரு நியமிச்சுட்டு போனாருன்னா அபூபக்கர் வழின்னு போயிடலாம், அதை நியமிக்காம ஒண்ணுக்கெல்லாம் போயிருக்கலாம், அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியிலாவது போயிடும். இவர் என்ன பண்றாருன்னா அந்த காயம் வேதனைகளை யோசிச்சு பார்த்துக்கிட்டு ஒரு சஜஷன் மக்கள் வச்சுட்டு போறாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? மக்களே, நான் ஒரு ஆளை திணிக்க நான் விரும்பவில்லை, நான் அபூபக்கர் லெவல்ல உள்ளவன் கிடையாது, நான் சொன்னோட ஏற்றுக்கணுங்கிற அளவுக்கு நான் வந்து விரும்பவில்லை. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப நெருக்கமானவர்களாக செலக்ட் பண்ணி வச்சிருந்த ஒரு 10 பேரை நமக்கெல்லாம் தெரியும். சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள். அந்த 10 பேர் வந்து சொர்க்கவாசிகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இந்த உலகத்திலே சொல்லப்பட்டவர்கள். அந்த 10 பேர்ல அபூபக்கர் மௌத்தா போயிட்டாரு, ஆல்ரெடி இறந்துட்டாரு. 9
அந்த 9ல வந்து இவர் ஒரு ஆளு மூத்தா போயிட்டு இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறாரு மூத்தா போயிட்டு இருக்கிறாரு. அப்ப அவரும் போயிட்டாருன்னா மீதி உள்ள ஆளுக்கு என்ன 8 பேர். 8 பேர்ல வந்து ஒருவர் வந்து அதுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு 7 பேர். இன்னும் ஒருத்தர் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொந்தக்காரர், அவரை விட்டுவிட்டாங்க. மீதி 6 பேர். எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க? சொந்தக்காரர் வரக்கூடாது. அதனால என்ன பண்றாருன்னு கேட்டா 6 நபர்களை நான் சொல்கிறேன். இந்த 6 நபர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அந்த 6 யார் லிஸ்ட் சொல்றேன். அவர் சொன்ன செய்திகள் 10 பேர்ல 2 பேர் போயிட்டாங்க. 8 பேர். 8ல ஒரு ஆளு ஆல்ரெடி மூத்தா போயிட்டாரு. 7 பேர். 7ல ஒரு ஆள் இவருக்கு சொந்தக்காரர் தரமாட்டேன், சொந்தக்காரர் விட மாட்டேன். மீதி உள்ள 6 பேரை நான் சொல்கிறேன். இந்த 6 பேரும் சொர்க்கவாசிகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நற்செய்தி சொல்லப்பட்ட சிறந்த நன்மக்கள். இந்த 6 பேரும் கூடி யாரை சொல்கிறார்களோ அவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு போயிட்டார். பொலிட்பிரிவை விட்டு விட்டார். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அனைத்து மக்களுக்கு உரிமையை கொடுக்காம ஒரு பொலிட்பிரிவாங்கல்ல, அதாவது குறிப்பிட்ட சில தேர்வு செய்யப்பட்டவர்கள் கூடி தேர்வு செய்வது, எல்லாருக்கும் அந்த உரிமையை கொடுக்கல இவர். இது 3வது வகையான ஆட்சி. அப்ப அபூபக்கர் வந்த விதம் ஜனநாயகத்தில் வர்றாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்த விதம் நியமனத்தில் வர்றாரு. உமருக்கு பிறகு வந்த ஆட்சியாளர் எப்படி வர்றாருன்னு கேட்டா செலக்ட் நல்லவர்கள் பொறுக்கெடுக்கப்பட்டவர்கள் கூடி தலைவரை தேர்ந்தெடுப்பது. அந்த 6 12 போயிட்டாலும் மக்கள்கிட்ட குழப்பம் வரல. சரியான அந்த 6 பேர் சொன்னா கரெக்டா நம்ம ஏத்துக்குவோம். மன ரீதியாக மக்கள் என்னங்கிட்டாங்க, இந்த 6 பேர்ல ஓகே, இந்த 6 பேர் எந்த கரப்ஷன் இல்லாத ஆளுக்கு, சுத்தமான ஆளுக்கு. அந்த 6 பேர் யாரு அவர் சொல்றாரு. அதாவது சொல்றாரு, இன்னி லா அலமு அஹதன். ரொம்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த கடைசி கட்டம் இருக்குது, சுப்ஹானல்லாஹ், ரொம்ப ஒரு அற்புதமான அவர் அந்த பரிசுத்தத்தை மரணிக்கிற நேரத்திலையும் கூட அப்படி பர்ஃபெக்டா நிரூபிச்சுட்டு போறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க தெரியுமா? அந்த கத்திக்காய அந்த குத்துப்பட்ட உடனே வந்து ஆயிஷா நாய்க்கு ஆள் அனுப்புறாங்க. நான் மரணித்து விடுவேன் போது என்னை அடக்கம் பண்ணணும். நீங்க இப்பவே போய் ஆயிஷா நாய்கிட்ட போய் அவங்க இடத்துல ரசூல் அடக்கப்படுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அடக்கம் செய்யப்பட்டது வந்து ஆயிஷா நாய்க்கு சொந்தமான இடத்துல தான், கபர்ஸ்தான் அடக்கம் செய்யப்படல. ஆயிஷா நாயகி மறியல இறந்து போனாங்க. ஆயிஷா நாயகி வீட்டுல தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஆயிஷா நாயகிக்கு சொந்த ப்ராப்பர்ட்டியா இருக்குது. பக்கத்துல தந்தை அபூபக்கர் அடக்கம் பண்ணியாச்சு. அப்ப அவங்க கேட்டு விடுறாங்க, நான் ஏதோ மரணத்தை தழுவி கொண்டிருக்கிறேன், நீங்க இப்பவே போய் ஆயிஷா நாயகிட்ட கேளுங்க, நான் மரணித்த பிறகு என்னையும் அவரை அடக்க சம்மதிக்கிறாரா என்று கேட்டு வந்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விடுறாங்க. சொல்லோட போய் கேட்கிறாங்க. ஆயிஷா நாயகி வந்து அப்ஜெக்ஷன் பண்ணல, எனக்கு எந்த ஆட்சேபனை இல்லை, நல்லா அடக்கம் செய்யட்டும் என்று அவங்க சொல்லி அனுப்பிடுறாங்க. ஆனா அந்த மரணிக்க நேரத்தில் இன்னொரு தடவை சொல்றாங்க, நான் ஆட்சியில் இருக்கிறதுனால கூட அவங்க சொல்லியிருக்கலாம்ல, அதனால உயிர் இருந்துகிட்டு இருக்கல, நீங்க என்ன செய்யணும், நான் மௌத்தா போன பிறகு என்னுடைய உடலை கொண்டு வாசல் வச்சு இன்னொரு தடவை நீங்க கேட்கணும், நீங்க அடக்கம் செய்யலாமா நீங்க கேளுங்க, சரின்னு சொன்னா தான் நீங்க அடக்கம் செய்யணும், இல்லைன்னா பொது கபர்ஸ்தான்ல கொண்டு நான் அடக்கம் பண்ணிருங்க. மற்றவர்கள் அவ்வளவு நேர்மை. நம்ம ஆட்சியில் இருக்கிறதுனால ஆயிஷா நாயகி சொல்லியிருப்பாங்களோ, மரணித்த பிறகு என்ன சொல்றாங்கன்னு உறுதிப்படுத்திட்டவங்க 2வது தடவையும் கேளுங்கிறாங்க. ஒரு ஜனாசா கொண்டு வச்சுக்கிட்டு ஒரு தடவை கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை சொல்லிவிட்டு அடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இது எல்லாமே புகாரியில வந்து 1392 இந்த வரலாறு வந்து 1392வது ஹதீஸை படிச்சீங்கன்னு சொன்னா இவ்வளவு பர்ஃபெக்டான ஒரு நல்லடியாராக உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்கன்னு விளங்கிடும். அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இன்னி லா அலமு அஹதன் அஹக்க பிஹாதல் அம்ரி, இந்த அதிகாரத்திற்கு தகுதி உடையவர்களாக மின் ஹாவுலாயின் நபரில்லதீன தூஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ அன்ஹும் ராவில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரின் மீது திருப்தி கொண்ட நிலையில் மரணித்தார்களோ இந்த 6 பேரை தவிர வேற யாருக்கும் இந்த அதிகாரத்தில் தகுதி இருப்பார் நான் நினைக்கவில்லை. இந்த 6 பேர் நான் சொல்ல போறேன். இந்த 6 பேரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனப்பூர்வமா திருப்தி கொண்டிருந்தார்கள், அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இந்த 6 பேரும் யாரை ஃபமனிஸ்தஹலஃபு பாதி, எனக்கு பிறகு இந்த 6 பேரும் கூடி யாரை நியமிக்கிறார்களோ ஃபஹுவல் கலீஃபா, அவர்தான் ஜனாதிபதி, ஃபஸ்மஹு வஅதீஹு, செவிமடுங்கள் கட்டுப்படுங்கள் என்று சொல்லிவிட்டு பேரை சொல்றார். சம்மா உஸ்மான், ஒன்னு உஸ்மான் குறிச்சிக்கிறேன்ட்டாரு, அலி, 2வது அலி, 3வது தல்ஹா, 4வது ஜுபைர், 5வது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், 6வது வந்து சாத் இப்னு அபி வக்காஸ். அதாவது உஸ்மான், அலி, தல்ஹா, ஜுபைர், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், சாத் இப்னு அபி வக்காஸ்,
இந்த 6 பேரையும் சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இவங்க தான் முடிவு எடுத்துக்கிடுவாங்க அப்படின்ட்டாங்க. இந்த 6 பேரை நியமிச்சுட்டு என்ன பண்றாருன்னு கேட்டா, பொதுவா தந்தைக்கு பிறகு மகன் ஒரு இது வரும்ல, அதுக்காக வேண்டி அவரும் பிரபலியமானவர்கள். இவருடைய மகன் யாரு, அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு உமருங்கிறம உமருடைய மகன் பெரிய அறிவாளி, பெரிய ரொம்ப பேணுதலான ஒரு நல்லடியார், அவரும் நல்லடியார் தான். அப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா, மகளை இதுக்கு சாட்சியாக்குறாங்க. இதுக்கு சாட்சியாக்குறாங்கன்னு கேட்டா, நான் ஏன் சாட்சியாக்குறேன்னு கேட்டா, இவரே ஒரு ஆள் தேர்ந்தெடுக்க கூடாது, அதுக்காக இவருக்கு அதிகாரத்தில் எந்த பங்கும் இல்லை. இந்த உத்தரவுக்கு, இந்த அக்ரிமெண்ட்டுக்கு இப்னு உமரை நான் சாட்சியாக்குகிறேன் சொல்லிவிட்டு, வலைசலகு மினல் அம்ரி செய்யும், ஆனா அதிகாரத்தை அவருக்கு நீங்க கொடுத்துடக்கூடாது. என் மகனை இந்த பிரச்சனைக்கு சாட்சி தான் தவிர அதிகாரத்தை கண்டிப்பா என்ன செய்யக்கூடாது, என் மகன்கிட்டே கொடுக்க கூடாதுன்றார். மகனை தேர்ந்தெடுத்துருவாங்க போல வந்துடக்கூடாதுக்காக வேண்டி அதையும் சொல்லிட்டு என்ன செய்யறாரு, அவரு ஏற்பாடு பண்ணிட்டு போறாரு. அந்த அடிப்படையில தான் அந்த ஆட்சி தேர்வு செய்யப்படுது. எப்படி தேர்வு செய்யப்படுது, 6 பேரும் கூடுறாங்க. 6 பேரும் கூடி எதுக்கு சொல்லணும்னு கேட்டா, மக்கள் கருத்து கேட்கல, அவர் நியமிச்சுட்டு போகல, அவர் பாட்டு கூட 6 பேர்ட்ட கூட நீ 6 பேரும் சேர்ந்து எதாவது தேர்ந்தெடுத்து போங்க, அதை மக்கள் எல்லாம் ஏற்றுக்கணும்னு உத்தரவு போட்டு போயிட்டார். அவர் எப்படி பண்றாங்கன்னு கேட்டா, 6 பேர் ஒன்னா கூடுறாங்க. ஒன்னா கூடின உடனே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ன செய்யறாங்க, அவங்க 5 பேர்த்தையும் சொல்றாங்க. அவர் ஒரு ஆள், 6 பேர் அவர் ஒரு ஆள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ன செய்யறாருன்னு கேட்டா, 6 பேர் உட்கார்ந்து வைங்களேன், அது பிரச்சனை தீராது. அதனால என்ன செய்யுங்க கேட்டா, ஒவ்வொரு ஒரு 3 பேர் இருந்து விலகி கொள்ளுங்கள். தாங்களாக அவர் சொல்றாரு, 3 பேர் விளைவிக்கிறது தயாரா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. 3 பேர் விளைவிக்கிறது தயாரா இருந்தீங்கன்னு சொன்னா, நீங்க ஒவ்வொருவரும் நான் என்னுடைய பொறுப்பை இவரிடத்தில் ஒப்படைக்கிறேன்னு சொல்லி, நீங்க ஒன்னும் அந்த 6ல ஒரு ஆளை ஜாயிண்ட் பண்ணி ஒரு ஆள்கிட்ட ஒப்படைச்சு நீங்க ஒதுங்கிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவன் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஜுபைர் 6 பேர்ல ஒரு ஆளு, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நான் ஒதுங்கிக் கொள்கிறேன், என் சார்பாக நான் அலியை தேர்வு செய்கிறேன் அப்படிங்கிறார். தான் ஒதுங்கிக் கொள்ளவும் வேண்டும், இன்னொரு வரையும் அவர் சொல்லணும், ஒரு ஆளுக்கு தான் சொல்லணும். இந்த 6 பேருக்குள்ள என்ன செய்யணும்னு கேட்டா, 6 பேர் கூடி 3 பேர் ஒதுங்கிக்கணும். எப்படி ஒதுங்கணும்னு கேட்டா, நான் ஒதுங்கிறேன், ஆனா நான் இவரை தான் விரும்புறேன்னு ஒரு ஆளை சொல்லவும் செய்யணும். அப்ப சுபைர் என்ன பண்றாருன்னு கேட்டா, நான் ஒதுங்கிக் கொள்கிறேன், ஆனா ஜனாதிபதியா அலிதான் வரணும் அப்படின்னு அவர் ஒதுங்கிட்டார். ஒரு ஆளு சீன்ல இருந்து போயிடுறாரு. அடுத்து என்ன பண்றாருன்னு கேட்டா, தல்ஹா அவர் எந்திரிச்சு சொல்றாரு, நானும் ஒதுங்கிக் கொள்கிறேன், என்னுடைய சஜஷன் தேர்வு யாருன்னு கேட்டா உஸ்மானு, நான் யாரை தேர்ந்தெடுக்கிறேன், உஸ்மான் தான் ஜனாதிபதியா வரணும் என்பதுதான் என்னுடைய கருத்து அப்படின்ட்டாரு. அப்புறம் சாது அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, நானும் ஒதுங்கிக் கொள்கிறேன், என்னுடைய தேர்வு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அப்படின்ட்டாரு. அப்துல் ரஹ்மான் அவ்வளவு யோசனையை போட்டாரு. அப்ப சீன்ல 6 பேர் களத்தில் நிற்கும் பொழுது 3 பேர் பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஜனாதிபதி, அந்த ஜனாதிபதி லேஸ் ஜனாதிபதி கிடையாதுங்க. உமர் இல்லாமுடைய அந்த காலத்துல எல்லாம் காதிசியா ஈரான் வரைக்கும் வந்துருச்சு இஸ்லாம். ஒரு நாடு அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு நாடு, இன்னைக்கு கூட இஸ்லாமிய நாடு உலகத்துல இல்ல, அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு நாட்டை உருவாக்கிட்டு 6 பேர் சீன்ல இருந்தா 3 வருஷம் சாதாரண ஒதுங்கி போயிடுவாங்களா? இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ட்ரைனிங் அந்த மக்களுக்கு எப்படி பயிற்சி கொடுத்துட்டு போனாங்கன்னு சொன்னா, இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய அதிபர் பதவி கூட அவங்களை அசைக்கல, சும்மா சாதாரண வைத்து போயிட்டாங்க. என்னமோ ஒரு 10 பைசா விட்டு கொடுக்கும்போது நமக்கு ஏதாவது உறுத்தல் இருக்குமா, ஒரு 50 பைசா விட்டு கொடுத்தா நமக்கு ஏதாவது ஒரு சங்கடம் இருக்குமா, அந்த மாதிரி ஒதுங்கிட்டு போறாங்க பாருங்க. நான் ஒதுங்கிறேன், 3 பேர் ஒதுங்கிட்டாங்க. இப்ப என்ன பண்றாருன்னு கேட்டா, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஒரு ஆளு, அலி 1, உஸ்மான் 1, 3 பேர் இப்ப சீன்ல இருக்கிறாங்க. 6 உண்டாக்கி விட்டாரு. ஒரு விவரமான வியாபாரி, ஒரு வர்த்தகர், ஒரு திறமையான ஆளவர், பெரிய கோடீஸ்வரரா போயிட்டார், அகதியா வந்தவர், ஊர்ல பெரிய பணக்காரரா போயிட்டார் அப்துல் ரஹ்மான். அந்த மாதிரி திறமையான ஆளவர். அவர் என்ன பண்ணார் தெரியுமா, மற்ற 2 பேரையும் கூப்பிட்டார், அலியையும் உஸ்மானையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, இப்ப நம்ம 3 பேர் தான் இருக்கிறோம். இந்த 3ல நான் பதவி ஏற்க விரும்பவில்லை. 3 பேர் ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்கல்ல, நான் அந்த பொறுப்புக்கு ஆசைப்படவில்லை. இப்ப உங்க 2 பேர்ல யாராவது விலகி கொண்டு ஒரு ஆளுக்கு வந்துடுறேன். எப்படி சார் எப்படி 2 பேரை கொண்டு வராது பாருங்க. நீங்க அலி உஸ்மான் 2 பேர் தான் இருக்கிறீங்க, நானும் சீன்ல இருந்தா தான் போட்டி வரும். இப்ப நான் என்ன பண்றேன்னு கேட்டா, நான் உங்கள யார் ஒதுங்கி கொள்கிறீர்களோ அவரை விட்டுட்டு அடுத்த ஆட்டம் கொடுத்துறேன். உங்க 2 பேர்ல யார் நீங்க விலகிக்கிறீங்க அப்படிங்கிற சிம்பிளா தீர்த்து போயிட்டாரு. 6 பேர் அப்படியே இரையச்சம் உள்ள மக்களா இருந்ததுனால, தீர்வு செய்யக்கூடியவருக்கு எந்த ஒரு பதவி ஆசை இல்லாதனால, இந்த பிரச்சனையை கையாண்டவர் அப்துல் ரஹ்மான் அவுஃப் தானே, அவன் ஒரு இஹ்லாஸான ஒரு மனிதரா இருந்ததுனால அப்படின்னு சொல்றாரு.
ஆனா பாருங்க, அவர் சொல்றாரு வகால அப்துல் ரஹ்மான் ஐயுக்குமா தபர்ரஅ மின் ஹாதல் அம்ரி, யார் இந்த பதவியிலிருந்து நான் விலகிக் கொள்வேன் என்று சொல்கிறீர்களோ பனஜாலு இலைஹி, விலகி கொள்ளாதவர்கிட்ட நம்ம வந்து ஒப்படைச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன நடப்பு தெரியுமா? ரெண்டு பேருமே மறுக்கு வாய திறக்கல. ரெண்டு பேரும் பின்பாங்க, இவர்தான் விட்டு கொடுக்க வந்தாரே தவிர அப்ப வந்து இவர் அலி நான் ஒதுக்கிறேன்னு சொல்ல காணாம், உஸ்மான் நான் ஒதுக்கிறேன்னு சொல்லல. அந்த மூணு பேர் தான் கேரக்டர் ஒருங்கிணைக்கிறாங்க ஒரு வகையில பார்த்தோம்னு சொன்னா. ஆட்சிக்கு வந்து தர்த்தீபில் வேண்டுமானால் நம்ம வந்து அபூபக்கர் உமர் உஸ்மான் அலின்னு சொல்லிட்டு இருக்கலாமே தவிர கேரக்டர்ல அப்படி தூக்கி நிக்கிற ஆளுக்கு யாருன்னு கேட்டா முதல்ல ஒதுங்கி போனாங்களே அந்த மூணு பேரு அவங்களும் இவர் இந்த சீன்ல நிக்கலாம் இவரு. அப்ப இவர் என்ன செய்யறாரு, நான் ஒதுங்கிறேன், உங்க ரெண்டு பேர்ல ஒரு ஆள் வெளியே போங்க. இப்ப யார் போறீங்க? அஸ்கத் ஷேகானி, புகார்ல வருது 3700 ஹதீஸ் இது. 3700ல அப்படியே வருது அஸ்கத் ஷேகானி, ரெண்டு ஷேக், ரெண்டு பெரியவர்களும் அப்படியே வார்த்தை, ரெண்டு பெரியவர்கள் உஸ்மான் அலியும் சொல்றாங்க, ரெண்டு பெரியவர்களும் மௌனமாக இருந்தார்கள், விலகி கொள்கிறோம் யாருமே என்ன செய்யல சொல்லல. அப்ப என்ன பண்றாரு அப்துல் ரஹ்மான் சொல்றாரு, ரெண்டு பேரும் விலக மாட்டேங்கிறீங்க, இப்ப என்ன பண்றது, ஒண்ணு செய்யுங்க, ரெண்டு பேர் வந்து ஏங்கிட்ட அதிகாரம் தந்துறீங்களா, அதிகாரத்தை இல்ல, உங்க ரெண்டில் யாரை தேர்ந்தெடுக்கிறதுங்கிற அதிகாரத்தை எடுத்தாங்க. அப்ப கூட ஏன் அதிகாரம் ஒரு கேட்கல, நான் உங்க ரெண்டு பேர்ல ஒரு ஆளுக்கு தேர்ந்தெடுக்க போறேன், யாரை தேர்ந்தெடுக்க போறேன்னு உங்களுக்கு தெரியாது, ரெண்டு பேரும் தேர்ந்து என்ன செய்யணும்னு கேட்டா, நீங்கள் யாரை சொல்லுகிறீர்களோ அவரை தர்றீங்களான்னு கேட்கிறாரு. உங்க ரெண்டு பேர்ல ஒரு ஆளை தேர்வு செய்யற அதிகாரத்தை எனக்கு தாங்க, நான் அலிய வேண்டாலும் தேர்ந்தெடுப்பேன், உஸ்மான அதிகார ரைட்டு, அந்த ரைட்டை நீங்க ரெண்டு பேரும் விட்டு தர்றீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ரெண்டு பேரும் அதை ஒத்துக்கிட்டாங்க. எதனால வந்து 50-50 சான்ஸ் இருக்கல, நம்மளை தேர்ந்தெடுத்துருவாரு, ரெண்டு பேருக்கு அந்த எண்ணம் டோட்டலா விலகிட்டாங்கன்னு சொன்னா அந்த சான்ஸ் இல்ல. இப்ப என்ன சான்ஸ் வரும்னு கேட்டா, ஒருவேளை நம்மளையும் தேர்ந்தெடுத்துடலாம், ஒருவேளை நம்மளையும் தேர்ந்தெடுத்துடலாம் 50-50 இருக்கிறதுனால ஆளா நாம் ரெண்டு பேருமே என்னங்க வந்து சரின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு என்ன செய்யறாங்க, அலியை கையை பிடிக்கிறாங்க. அலியை பிடிச்சி, அலியே உன்னை நான் தேர்ந்தெடுத்தால், அவரை தேர்ந்தெடுத்தால், அலிட்டு சொல்றாங்க, உன்னை விட்டு விட்டு உஸ்மானை நான் தேர்ந்தெடுத்தால் நீ உஸ்மானு கட்டுப்பட்டு நடப்பியா, நம்ம தேர்ந்தெடுத்து ஜனாதிபதி ஆயிட்டாரும் போது நீ அவருடைய ஆணை கட்டுப்பட்டு நடப்பியா கேட்கிறாங்க. நடப்பேன். உஸ்மான் கையை பிடிக்கிறாங்க. நான் அலியை தேர்ந்தெடுத்தால் ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க, அது கரெக்டா இருக்கிறாங்களா ரெண்டு பேரும் பாக்குறதுக்காக வேண்டி. உஸ்மான் என்ன செய்யறாங்க, நான் ஒருவேளை அலியை தேர்ந்தெடுத்துக் கொண்டேனே ஆனால் அலிக்கு கட்டுப்பட்டு நீ நடப்பியா கேட்கிறாங்க. நடப்பேன். யாரை நீங்க தேர்ந்தெடுத்தீங்களோ ஜனாதிபதி ஆயிடுறாரு, அப்ப நம்ம கட்டுப்பட்டு தான் நடக்கணும். ரெண்டு பேர்த்தையும் இந்த உறுதிமொழியை வாங்கிட்டு என்ன செய்யறாருன்னு கேட்டா, டக்குன்னு உஸ்மான் கையில நான் உன்னை தலைவராக தேர்ந்தெடுக்கிறேன். ரெண்டு பேரும் இளப்பட்டு பார்த்திருக்காரு. உஸ்மான் தான் தகுதியில் அவருக்கு பட்டிருக்குது. உஸ்மான் வந்து பொறுப்பை ஒப்படைச்சிட்டார். இது எதுக்கு நம்ம சொல்ல வரோம், இது வந்து அதுக்கப்புறம் முதல் ஆளா வந்து அப்துல் ரஹ்மான் பையத் பண்றாரு, ரெண்டாவது ஆள் அலி பண்ணிடுறாரு. ரெண்டாவது ஆள் என்ன பண்ணிடுறாரு, அவர் செஞ்சோட நானும் உங்களை தலைவராக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு வந்து உறுதிமொழி பண்ணிடுறாரு. இது இந்த ஒரு விவரங்களும் புகாரியில 3700வது ஹதீஸாக நீங்கள் பார்க்கலாம். எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா, இப்ப இஸ்லாமிய ஆட்சியில எது இப்ப இஸ்லாமிய ஆட்சி சொல்ல போறீங்க இதுல, அதாவது மக்களா தேர்ந்தெடுத்த அபூபக்கர் இஸ்லாமிய ஆட்சியா, அது அபூபக்கர் நியமிச்சுட்டு போனாரு நியமனம் உஸ்மான உமர, அது இஸ்லாமிய ஆட்சியா, அல்லது யாரையும் நியமிக்காம வந்து ஒரு பொலிட் பியூரோ மாதிரி ஒரு தேர்வு செய்யப்பட்ட ஒரு குழுவில் ஒப்படைச்சிட்டு போனாரு, அந்த தேர்வு உஸ்மான் வந்து இஸ்லாமிய ஆட்சியா, உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்பட்டவன ஊர் மக்கள் எல்லாம் போய் டக்குன்னு அழித்த வந்து உறுதிமொழி எடுத்து அவர் பயந்து ஓடுறார், மாட்டேன்ட்டார். அலி ரலியல்லாஹு ரெண்டாவது மாட்டேன்ட்டாரு. விரட்டி போய் மக்கள் பிடிச்சி போய் அவர்கிட்ட பொறுப்பை படிச்சாங்க. விரட்டி போய் இல்ல இப்ப நீங்க தேர்ந்தெடுத்த ஆகணும், ஏன் கேட்டா ஏற்கனவே சீன்ல நின்றவர் தானே, சீன்ல ஒரு இருந்த காரணத்தினால இவர் போன அவர் தான் யாபத்துக்கு வந்தது. அதனால அவர்கிட்ட போய் மக்கள் எல்லாம் கூடிக்கொண்டு யாரும் சொல்லாம வற்புறுத்தி திணிச்சாங்க, திணிக்கப்பட்டு வந்தாரு. அப்ப எது வந்து இஸ்லாம்னு சொல்றீங்க, எல்லாம் இஸ்லாம் தான். எது இஸ்லாமிய ஆட்சின்னு கேட்டா எல்லாம் இஸ்லாமிய ஆட்சி. இஸ்லாமிய ஆட்சிங்கிறது வந்து எப்படி வேணா அமையலாம், அது இந்த முறையில தான் வரணும்னு சொல்ல இயலாது அப்படிங்கறத வந்து நீங்க இத நல்ல விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு புகாரில 6830வது ஹதீஸையும் பார்க்கணும். நிறைய ஃபுல் பெரிய ஹதீஸ் அது. 6830வது ஹதீஸ்லயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணத்தில் இருந்து
அடுத்த உள்ள அந்த அபூபக்கர் உமருடைய அந்த ஆட்சி காலம் வரைக்கும் உள்ள டீடைல்ஸ் பூரா வந்து பெரிய ஹதீஸாக இதுவே ஒன்றரை பக்கம் வருது. அவ்வளவு பெரிய ஹதீஸாக என்ன செய்யுது, அது இடம் பெற்றிருக்குது. அதையும் நீங்க பாத்துக்கிறீங்க. இதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா இன்னொரு முறை இருக்குது. என்னென்ன ஆட்சி வருது, தகப்பனுக்கு பிறகு மகன், அதுவும் ஓகே. தாவூதுக்கு பிறகு சுலைமான், அது ஓகே. அல்லது கீழ்மட்டத்திலிருந்து உழைத்து முன்னேறி வருவது, அதுவும் இஸ்லாத்தில் ஓகேதான். அதுக்கு வந்து தாவூது நபியும் யூசுப் நபியும் உதாரணமா இருக்கிறார்கள். அல்லது மக்கள் எல்லாம் கூடி தேர்ந்தெடுத்தல் அபூபக்கர் 3 முறை, அதுவும் ஓகே. அல்லது முந்தைய ஆட்சியாளர் மகனை நியமிக்காம வேற யாராவது நியமிச்சுட்டு போறது, அது வந்து 4 ஓகே. குறிப்பிட்ட ஆட்கள்கிட்ட பொறுப்பை படிச்சுட்டு போறது 5 முறை. அதுக்கப்புறம் மக்களா கூடி வந்து எல்லாரும் போட்டி இல்லாம அபூபக்கர் போட்டியில வந்தாரு. இது ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டு அலி வர்றாரு. 6 முறை ஆயிடுச்சு. இந்த 6 முறையிலே வர்றது இஸ்லாமிய ஆட்சி தான். அது போக இன்னொரு முறையில ஒரு ஆட்சி இருக்கு. என்ன முறை, அதாவது 2 பேர் இருக்கிறாங்க, ஒருவர் விட்டு கொடுக்கிறதுனால ஒரு ஆட்சி நிலைபெறும். இப்ப அலி ரலியல்லாஹுடைய மரணத்துக்கு பிறகு அலி ரலியல்லாஹு காலத்திலே நம்ம சமுதாயம் 2 பிரிஞ்சு போச்சு. ஒரு பாட்டு வந்து அலி தலைமையில, ஒரு பாட்டு வந்து முஆவியா தலைமையில. 2 நாடு 2 ஆயிடுச்சு. அவரை தன் பகுதியை தன் கையில வச்சுக்கிட்டாரு, இவர் தன் பகுதியை தன் கையில வச்சுக்கிட்டாரு. அப்ப அலி ரலியல்லாஹு இருக்கிற ஆட்சி பகுதியில வந்து அலி ரலியல்லாஹு மரணித்த பிறகு அவர் மகன் ஹசன் வந்து ஆட்சிக்கு வர்றாரு. அதுவும் பரம்பரை. அப்படி பார்த்தா அலிக்கு பிறகு யார் வந்தா, ஹசன் ரலியல்லாஹு அலியுடைய மகன் மூத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க ஒரு 6 மாசம் ஆட்சியில் இருக்கிறாங்க. 6 மாசம் ஆட்சியில் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, முஆவியாட்ட பேச்சுவார்த்தை நடத்தி 1 நாடு தான் இருக்கணும், 2 நாடு இருக்கக்கூடாது. எதுக்கு இது பிரச்சனை இருக்குது, நான் தகுதி உடையவனா இருந்தாலும் நீங்க தகுதி உடையவனா இருந்தாலும் அது எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த சமுதாயம் துண்டாகிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி நான் உங்கள்கிட்ட என்னுடைய பொறுப்பை பாதி கோபுரம் இருக்குது. இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துல சரிபாதி இவர்கிட்டையும் சரிபாதி அவர்கிட்டையும் இருக்கு. ஹசன் ரலியல்லாஹு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, வெளியே போய் என்ன செய்யறாங்க, முஆவியாட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நான் வந்து உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுறேன், ஆட்சி ஒப்படைச்சிடுறேன். அதுக்காக நீங்க சிறந்தவங்க அர்த்தம் கிடையாது. நீங்க உரிமை உழைப்போம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தகுதி இருந்தாலும் சரி, உங்களுக்கு தகுதி இருந்தாலும் சரி, யாராவது ஒரு ஆள் விட்டு கொடுத்தா தான் இதுல வந்து பிரச்சனை தீர்வாகும். நான் விட்டு தரேன். முதல்ல பிரச்சனை தலைமை பொறுப்புனால பிரச்சனை வறுமையானால் அதை நான் விட்டு தருகிறேன் என்று சொல்லி அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பாராட்டினாங்க. என்ன சொன்னாங்க, ஹசனை வச்சுக்கிட்டு சொன்னாங்க, என்னுடைய இந்த மகன் இந்த பேரப்புள்ள இருக்காங்க, இவர் மூலமாக பிளவுபட்ட என் சமுதாயம் 2 பிளவுபட்ட என் சமுதாயத்தை அல்லாஹ் ஒன்றுபடுத்துவான். முன்னறிவு ஹசனை காட்டி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பேரப்பிள்ளையை காட்டி இவர் மூலமாக பிளவுபட்ட என் சமுதாயத்தை வந்து அல்லாஹ் ஒரு கட்டத்தில் ஒன்றுபடுத்துவான்னு சொன்னாங்க. அந்த முன்னறிவிப்பு அப்படியே நிறைவேறுது. என்ன சொல்றாங்க அவங்க, இது ஹாக்கிம்ல வரக்கூடிய ஹதீஸ் 3வது வால்யூம்ல 192வது பக்கத்துல வருது. 4813வது ஹதீஸ் ஹாக்கிம் தமிழ்ல வர நீங்க எடுத்து பார்க்க இயலாது. அதுக்காக என்ன வருதுன்னு கேட்டா, சரியான புத்திசாலி சொல்றார், மக்கள் உரை நிகழ்கிறார். அல்லாஹ் புகழ்ந்து பாராட்டி விட்டு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து முஆவியாட்ட பேசிட்டு வெளியே வர்றாங்க. மக்கள் உரை நிகழ்த்தாங்க. என்ன எழுத்துனாங்க, சரியான அறிவாளி யார் என்று சொன்னால் இறையச்சம் உடையவன் தான் அறிவாளி. மண்டையில சரக்குள்ள அறிவாளி அவர் சொல்றாரு. இறையச்சம் யாருக்கு அதிகமா இருக்கிறதோ அவன் தான் அறிவாளி. ரொம்ப பலவீனமானவன் யார் என்று கேட்டால் பாவிதான் பலவீனமானவன். நான் வந்து அப்படி இருக்க விரும்பவில்லை. இப்ப இந்த ஹாதல் அமரல்லதி இக்தலஃப்து ஃபீஹி அன வ முஆவியா, நானும் முஆவியாவும் எதிரே கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறோமோ இந்த பிரச்சனையில வந்து தரக்துஹு முஆவியா, முஆவியாவுக்காக நான் என்னுடைய பொறுப்பை விட்டு கொடுத்து விட்டேன். எதுக்காக வேண்டி கேட்டா, முஸ்லிம்களுடைய அந்த பிளவை தவிர்ப்பதற்காக வேண்டியும் சமுதாயத்துக்கு மத்தியில் இரத்தாறு ஓடக்கூடாது என்பதற்காக வேண்டியும் நான் விலகிக் கொள்கிறேன் என்று சொல்லி ஒருவர் பதவியிலிருந்து இறங்குவதனாலே முன்னோருக்கு பதவி கிடைக்கலாம். அதுவும் இஸ்லாமிய ஆட்சி தான். விட்டு கொடுத்துட்டு போயிட்டார்ல, தன்னிடத்துல இருந்த ஒரு பாதி நாட்டை அதுக்கு நீங்க தலைவர் ஆகிட்டு போயிட்டார். அப்ப ஒரு பதவியிலிருந்து இறங்கி அடுத்தால நியமிச்ச வச்சால் கூட ஒரு நல்ல நோக்கத்துல அதுவும் தப்பு இல்லை. ஏன்னா இவர் இப்படி செய்யற ரசூலுல்லாஹ் அவரை பாராட்டிட்டாங்க, பெரிய அங்கீகாரம் இருக்கு. இவர் இப்படி செய்வார் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டி வர சொல்லிட்டதுனால இதுவும் மார்க் அங்கீகாரம் பட்ட ஒரு காரியம் தான். அப்ப 7 விதமாக இஸ்லாமிய ஆட்சி உருவாகி இருக்குது. இன்னும் சொல்ல போனா இந்த ஆட்சியில இருந்த காரணத்தினால ஆட்சியில இருந்தவங்க தான் சிறந்தவங்க நீங்க நினைச்சிடக்கூடாது. சிறந்தவர் ஆட்சியில இல்லாம இருக்க சிறப்பு குறைவா உள்ளவர் ஆட்சியில் இருக்கலாம். இது விளங்கு உங்களுக்கு.
என்னட்ட நம்ம கேரக்டரை யார் தூக்கி நிக்கிறா? இந்த 6 பேர்ல எடுத்து பாருங்க. 3 பேர் எனக்கு வேறாண்டு ஒதுங்கி போனாங்களே, அவங்க மேல தூக்கி நிக்கிறாங்களா? அல்லது நீங்க விளைவிக்கிறீங்களான்னு கேட்கும்போது சும்மா நின்றாங்களா, அவங்க தூக்கி நிக்கிறாங்களா? கண்டிப்பா பதவி வேணான்னு ஒதுங்கினவங்க தான் மேல நிக்கிறார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் எங்கே போய் நிக்கிறார்? அவர் நினைச்சிருந்தா அவர் தன் கையில் ஆக்கிட்டு போயிருக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் கேரக்டர்ல உயர்ந்திருக்கிறாங்க. கேரக்டருடைய சிறப்பை இந்த பதவி காட்டாது. ஒரு சில நேரங்கள்ல முஆவியா ஜனாதிபதி ஆயிட்டாரு. டோட்டல் சமுதாயத்திலே முஆவியா சிறந்தவரா? நிர்வாகத்துக்கு தகுதியானவர், அவ்வளவுதான். அல்லாஹ்விடத்தில் நெருக்கமானவர் என்பதை இது காட்டவே காட்டாது. அதுக்காகத்தான் அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா 2:246 வசனம், 2:247 வசனத்துல ஒரு நபி இருக்கும் பொழுது நபிக்கு மேல ஒரு ஆளை மன்னரை நியமிக்கிறான். நபி சிறந்தவரா தாலுக்கு சிறந்தவரா? கண்டிப்பா நபி சிறந்தவர். நபி இருக்கிற காலத்துல என்ன பண்றான்னு கேட்டா நபிக்கு ஒரு மன்னரை தாலூத்தை நியமிச்சு தாலூத்துக்கு நீ கட்டுப்படுட்டான், கவர்மெண்ட்டுக்கு நீ கட்டுப்படு, மார்க்க சட்டத்துக்கு உனக்கு அவர் கட்டுப்படுவார் அப்படிங்கிற அளவுக்கு அல்லாஹ் நினைச்சுட்டான். நபிக்கு மேல ஒரு ஆட்சியாளர் நியமிச்சான் என்பதையும் இதுல நம்ம பார்க்கிறோம். இது இந்த ஆட்சி முறையை பற்றி தெரிந்து கொள்ளணும். சுலைமான் நபியை பற்றி வந்ததுனால இந்த வாரிசு முறையிலான ஒரு ஆட்சி இஸ்லாத்துக்கு எதிரானதெல்லாம் கிடையாது. இஸ்லாம் எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா, முஆவியாவுக்கு பிறகு யசீது, முஆவியாவுக்கு பிறகு யார் வந்தா? யசீது ஆட்சிக்கு வந்தார். யசீது இந்த வாரிசு ஆட்சி, வாரிசு முறையை கொண்டு வந்துட்டாங்க. அதை எதிர்த்து ஹசன் ரலியல்லாஹு ஹுசைன் ரலியல்லாஹு போர் செஞ்சாங்கன்றதெல்லாம் நம்ம இந்த முஹர்ரம் மாசம் வந்துட்டா பயான்கள் நடக்கும். என்ன பயான் நடக்கும்? அநியாயத்துக்கு பரம்பரை ஆட்சியை கொண்டு வர பார்த்தார் அவரு, அதை எதிர்த்து தான் ஹுசைன் ரலியல்லாஹு போரிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பரம்பரை ஆட்சி அவர் கொண்டு வர பார்த்தாருன்னா அப்ப அலிக்கு பிறகு ஹசன் வந்தது பரம்பரை இல்லையாப்ப? முஆவியாவுக்கு பிறகு யசீது வந்தது பரம்பரைங்களா? அலி ரலியல்லாஹு பிறகு ஹசன் வந்தார், அது பரம்பரை இல்லையாப்ப? தாவூதுக்கு பிறகு சுலைமான் நபி வந்து பரம்பரை இல்லையா? பரம்பரை ஆட்சி கூடாதுன்னா அது சுலைமான் நபி எல்லாம் வர விட்டுருக்க மாட்டானே. ஹுசைன் ரலியல்லாஹு பரம்பரைக்காவெல்லாம் எதிர்க்கல, நடப்பு சரியில்லைன்னு அவர் நினைச்சார். இந்த கவர்மெண்டுடைய நடவடிக்கைகள் சரியில்லை, நடவடிக்கைகளை வைத்துத்தான் ஆதரவோ எதிர்ப்போ செய்ய முடியுமே தவிர எந்த முறையில் வந்தார் என்பதை வைத்து எதிர்ப்பு தெரிவிக்கல. அப்படி ஒரு நாவலடி அமராக பாட்டப்படுத்தி ஜனநாயகம் தலைக்க போராடிய ஜகமீனிலே அணிந்தார் போர்க்கோளம் சர்வாதி அது பாட்டு கூட இரு கண்கள் நம் ஹசன் ஹுசைன் வாழ்வு ஒரு பாட்டு அந்த காலத்துல. அதுல இப்படி வரும், ஜனநாயகம் தலைக்க போராடி. ஜனநாயகத்துக்கு போராடினாரா யாரு? ஹுசைன் ஜனநாயகத்துக்குலாம் போராடல. எதிரியுடைய ஆட்சி பிடிக்கல அவருக்கு, மார்க்கறியே தப்புன்னு இவர் நினைக்கிறாரு, அதுக்காக போராடினார், அவ்வளவுதானே தவிர அது ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு வரணும்னு சொன்னா ஜனநாயகம் இவருக்கு ஆளை இல்லையே. இவர் பக்கம் 75 பேர் தான் இருந்தாங்க. கர்பலாவில் போய் அந்த யுத்தத்தில் அவர் பலியாகக்கூடிய நேரத்தில் மக்கள் எல்லாம் இருக்கிற மெஜாரிட்டி இருந்துச்சா? இவர் பக்கம் மெஜாரிட்டி இருந்து அவர் பக்கம் மைனாரிட்டி இருந்தா தான் ஜனநாயகத்துக்கு போயிட்டான்னு சொல்லலாம். இவருக்கு ஆதரவே இல்லை, ஹுசைனுக்கு யசீது பக்கம் ஆதரவு அதிகமா இருந்தது. அதான் யதார்த்தமான ஒரு நிலைமை. அதனால இந்த ஆட்சி முறையை பற்றி சுலைமான் நபி வரலாறுல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இது. அதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டா, சுலைமான் நபி மேட்டர்ல அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் அவருடைய சிறப்புகள். என்ன சிறப்பு? ஆட்சியை கொடுத்ததோட இது யாருக்கும் கொடுக்காத ஒரு ஆட்சி இவருக்கு கொடுத்தாச்சு. அதுவும் குரான் வேற வரலாறுலாம் கிடைக்கல. அவர் என்ன பண்ணார் அதெல்லாம் ஒண்ணு வரவே இல்லை. 2-3 நிகழ்ச்சி தான் வருது. அது என்ன அவரை பத்தி அதிகமா சொல்லப்படுதுன்னு கேட்டா, ஜின்னு சைத்தான்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், நம்புறோம். இந்த ஜின்கள் சைத்தான்கள் எல்லாம் நம்மளை நினைச்சிட்டு போயிருமே தவிர நம்ம கட்டுப்படாது. அது நினைச்சா நம்மளே தலைமாற செஞ்சிடும். அப்படியான ஒரு படைப்பு இருக்கு, நம்ம நம்புறோம். சுலைமான் நபியை பொறுத்த வரைக்கும் ஜின்கள் எல்லாம் அவருக்கு கட்டுப்பட்டு நடந்தன என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். ஜின்னு சைத்தான்கிற அந்த 2 படைப்புகளுமே சுலைமான் நபியை பொறுத்த வரைக்கும் அதன் மீதும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு வலிமையை அல்லாஹ் அவர் கொடுத்திருந்தான், சிறப்பா கொடுத்திருந்தான். இது பயங்கரமான ஒரு ஆற்றல். ஏன்னு கேட்டா மனிதர்களை கொண்டு சாதிக்க முடியாத பல பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் 1000 பேர் செய்யற காரியத்தை 2 ஜின்னுங்கிற படைப்பு செஞ்சிடும். அப்படியான ஒரு சக்தி உள்ள ஒரு படைப்பு தான் ஜின்னு. அப்ப ஜின்களை வசப்படுத்தி கொடுத்ததாக திருமறை குர்ஆன்ல பல இடங்களில் எல்லாம் சொல்லி காட்டுறான். அதனால அதையும் தெரிந்து கொண்டு ஜின்னுட என்னங்கிற ஓரளவு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறீங்க. ஜின்களை வசப்படுத்தினா என்ன, ஜின்னுட என்ன, வசப்படுத்தினா என்ன, நமக்கு இப்ப வசப்படுத்த முடியுமா, இதுகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிற வேண்டி இருக்கிறதுனால முதல்ல இந்த ஜின்களை பற்றி சைத்தான்களை பற்றி அவருக்கு வசப்படுத்தின செய்திகள் அல்லாஹ் சொல்றாங்க. அந்த வசனங்களை பாருங்க. 21வது அத்தியாயம் 82வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், சைத்தான்கள்ல சுலைமான் நபிக்காக வேண்டி கடலில் மூழ்கி முத்து குளிப்பவர்கள் இருந்தார்கள். சைத்தான் உத்தரவு வருவார், கடல்ல மூழ்கி முத்தெடுத்து வரலாம். சைத்தான் போய் மூழ்கி முத்தெடுத்துட்டு வருவான். அப்ப சைத்தானை
சுலைமான் நபிக்கு எப்படி எல்லாம் கட்டுப்பாடு கொடுத்திருந்தான்னு சொன்னா மன் யஹூசுனஹு, அவருக்காக வேண்டி கடல்ல முத்து குளிக்கக்கூடியவர்களை அவருக்காக வேண்டி இருந்தார்கள், சைத்தான்கள் இருந்தார்கள். அது மாதிரி அமலன் தூணதாளிக்க, இது அல்லாத வேறு வேறு காரியங்களையும் அவருக்கு செய்து கொடுத்தார்கள். நம்ம மனிதர்கள்ட்ட வாங்குற வேலையை பூரா அவர் சைத்தான்கள் வாங்கி கொடுவார். அதை எடுத்துக்கொண்டா எடுத்துக்கணும், உட்கார்ந்தா உட்கார்ந்து, கட்டுனா கட்டு, இடிந்தா இடிக்கும். இந்த மாதிரி எல்லா காரியங்களையுமே சைத்தான்களை வைத்து வாங்கி கொண்டாரு சுலைமான் நபி. ஆனா அது கூட அவர் சொந்த சக்தியில இல்லையா, அல்லாஹ் சொல்லிட்டான் குன்னாலகும் ஹாஃபிலின், நாம அவர்களை கண்காணித்துக் கொண்டிருந்தோம். சுலைமான் நபி கட்டுப்படுற விஷயத்தை ஜின்ன சைத்தானை அவர் கண்ட்ரோல் பண்ண முடியும். என்னமா அது அப்படித்தான் ஒரு ஆள் சொல்வார். சரி, பாரபரமான வரும். அப்ப இது அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, சைத்தான்கள் அவருக்கு கட்டுப்பட்டு நடந்தனன்னு சொல்லிட்டு அவங்களை கண்காணிக்கிறது நம்மளை சேர்ந்து சுலைமான மனுஷன் கண்காணிக்கிறார். இந்த சைத்தான் என்ன பண்ணுது, அந்த சைத்தான் என்ன பண்ணுது கண்காணிக்கலாமா? கிட்டத்துல செய்யறதுதான் சுலைமான் நபிக்கு தெரியும். தூரத்துல ஏமாத்திட்டு போய் சைத்தான் சுலைமான் நபி ஏமாத்தாம இருக்கிற வேலையை நான் பார்த்துக்கிட்டேங்கிறான்ல, சுலைமான் கண்காணிக்கிறேங்க. குன்னாலகும் ஹாஃபிலின், நாம் அந்த சைத்தான்களை கண்காணித்துக் கொண்டிருந்தோம். அந்த சைத்தான்களை அவர் கட்டுப்பட சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவர் என்ன சொன்னாலும் கேட்கணும். இவருடைய சொல்ல கேட்டது நடக்கல, நாம சைத்தானுக்கு ஆர்டர் போட்டோம், அவர் என்ன சொன்னாலும் கேட்கணும், மீறக்கூடாது அப்படின்னு பண்ணியிருந்தோம். 21:82. 27வது அத்தியாயம் 17வது வசனத்துல எல்லாம் சொல்றான், சுலைமான ஜுனூதுஹு மினல் ஜின்னி வல் இன்சி, மனிதர்கள் ஜின்கள் ஆகிய படையினர், சுலைமானுடைய படையினர் ஒன்று திரட்டப்பட்டனர். இவருடைய படைகள்ல மனித படை இருந்த மாதிரி ஜின்னு படை இருந்தது. சுலைமான் நபியுடைய படையில ஜின்னு என்னன்ற விளக்குவோம், மற்றவங்களும் கேட்பாங்க இல்லையா, விளங்கிருமே. இதுல என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டா, ஜின்னு என்ற ஒரு படை இருந்த மாதிரி, மனிதனுங்கிற ராணுவம் இருந்த மாதிரி ஜின்னு என்ற ஒரு ராணுவத்தையும் சுலைமான் நபி கைவசத்துல வச்சிருந்தாரு. 27:17 நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி 34வது அத்தியாயத்துல 13-14 எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, அதாவது ஒமினல் ஜின்னி மையாமல் பைன எதைகி பிஇذن ரப்பிஹி, இறைவன் கட்டளை பிரகாரம் சுலைமானுக்கு பணியாற்றக்கூடிய ஜின்களும் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை பணியாற்ற சொல்லி சுலைமான் பணியாற்றுவார்கள். வமை யுஸிகு மின்ஹும் அன் அம்ரினா முல்குஹு மின் அலாபி ஸஈர், நமது கட்டளை யாராவது மீறினால் கடும் தண்டனையை நாம் சுவைக்க செய்து விடுவோம் என்று எச்சரிக்கை பண்ணி சுலைமான் சொல்றதை கேட்கணும். நீங்க நடக்குது வேற அப்படின்னு நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆர்டர் பண்ணல என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, யாவலூன லஹு மாயஷா, அவர் விரும்பியதை எல்லாம் அந்த சைத்தான்கள் ஜின்கள் செய்து கொடுத்தன. ஜின்கள் சுலைமான் நபி விரும்பியதை எல்லாம் செய்து கொடுத்தன. என்ன செய்து கொடுத்தன? மின் மஹாரி, போர்க்கருவிகள் அல்லது உயர்ந்த கட்டிடங்கள், தமாசில் உருவச் சிலைகள், ஜிஹானின் கை ஜவாப், அந்த தடாகம் இருக்கிற நீர் தடாகம், தடாகம் போன்ற பெரிய பெரிய சட்டிகள், பானைகள், அதாவது பானையா பெருசா இருக்குமே, தடாக அளவுக்கு பெருசு. நம்ம ஹவுல் இருக்குல்ல, ஒரு சில ஹவுல் வச்சிருப்பாங்கல்ல பள்ளிவாசல்கள்ல, அந்த அளவுக்கு பாத்திரம், நகற்ற முடியாத பாத்திரம், நல்லா தூணு போட்டு நிப்பாட்டி வச்சிருக்கோம், ஏணி வச்சுதான் ஏறணும். அந்த மாதிரியான அளவுக்கு பாத்திரங்களை எல்லாம் அவருக்கு செய்து கொடுத்தன. ஜின்கள் உயர்ந்த கட்டிடங்களை கட்டி கொடுத்தன, போர்க்கருவிகளை செய்து கொடுத்தாங்க, உருவச்சிலைகளை செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கு அப்புறம் அந்த ஹவுல் மாதிரி ஒரு தடாகம் போன்ற அளவுக்கு தட்டுகளை எல்லாம் செய்து கொடுத்தார்கள். குதூரி ராசியா, நிறுவப்பட்ட பெரிய பெரிய தேக்ஷாமாங்கல்ல, கல்யாணத்துக்கு சமைக்கிற பாத்திரங்கள், அந்த மாதிரியான பாத்திரங்களை எல்லாம் அவருக்கு செய்து கொடுத்தார்கள் என்று 34வது அத்தியாயத்தில் 12-13 ஆகிய வசனங்கள்ல நீங்க பார்க்கலாம் அவருக்கு கொடுத்த ஆற்றல். அதே மாதிரி ஒரு கட்டத்தில் பக்கத்து நாட்டில் ஒரு ராணி இருக்கிறாங்க, அந்த ராணி சிம்ம பின்னாடி வருது. அதை அந்த சிம்மாசனத்தை யார் தூக்கிட்டு வரேன்னு கேட்கிறாரு. ஒரு ஜின்னு எந்திரிச்சு நான் கொண்டு வரேன்னு சொல்லுது. அப்ப ஒரு நாட்டில் உள்ள சிம்மாசனத்தை கொண்டாந்து தர்றது எதுவும் கண்மூடி திறக்கிறோம் கொண்டாந்து தரேன்னு சொல்லுது. அப்படி சொன்னதாக 27வது அத்தியாயத்தில் 40வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 39-40. அப்ப ஒரு ஜின்கள் என்பது ஒரு பயங்கரமான வேலை செய்யக்கூடியது என்பதும், அவர் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடியது என்பதும் இதுல வழங்குகிறது.
அதே மாதிரி வந்து குள்ள பன்னாயின் வகவாஸ் சைத்தான்கள்ல கட்டிடம் கட்ட தெரிந்த ஏராளமான பேரை அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தோம். முத்து குளிக்கின்ற ஏராளமான சைத்தான்களை அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தோம். விலங்கு போடப்பட்ட எத்தனையோ சைத்தான்களையும் அவருக்கு நாம் வசப்படுத்தி கொடுத்தோம் என்று சொல்லி 38வது அத்தியாயத்துல 37, 38 ஆகிய வசனங்கள்ல பார்க்கலாம். இந்த வசனங்கள்லாம் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டா, சுலைமான் நபி அவர்களுக்கு வந்து ஜின்னு சைத்தான் என்ற 2 படைப்புகளுமே அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். வசப்படுத்தினா எதுக்கு? இந்த உலகத்தில் செய்யற காரியங்கள் செய்வதற்கு, வேற உள்ளங்கள்ல அந்த மாதிரியான வசப்படுத்தி கொடுக்கல. என்னன்னு கேட்டா, ஒரு மனிதன் வேலை வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி வேலை வாங்கிக்கிற அளவுக்கு அவருக்கு சைத்தான்களை கட்டுப்படுத்தி கொடுத்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த இடத்துல நம்ம ஜின்னுண்டா என்ன சைத்தான்டா என்ன சுருக்கமா, அதுவே பெரிய தலைப்பா போயிடக்கூடாது. உங்களுக்கு ஏற்கனவே வந்து ஈமானின் கிளைகிற தலைப்புல வந்து விரிவா விளக்கப்பட்ட விஷயம் தான். புதிய சகோதரர்கள் யாரா இருப்பாங்க என்பதற்காக நீ ஒரு சாட்ட சுருக்கமா, ஜின்னு சைத்தான்கிற இல்லையா, ரெண்டுமே ஒண்ணுதான் ஒரு வகையில பாத்தீங்கன்னா. எப்படி ஒண்ணு கேட்டா, ரெண்டும் நெருப்பினால் படைக்கப்பட்டது. ஜின் என்று சொல்வதும் சைத்தான் என்று சொல்வதும் வந்து நெருப்பினால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால், சைத்தான் என்பவனே ஜின்னுல ஒரு ஆள் தான். சைத்தான் இப்லீஸ் ஒரு நபர் தானே. இப்லீஸ்ங்கிறவன் யாருன்னு கேட்டா, அவன் ஜின்னுல உள்ள ஒருத்தன் தான். ஜின்னுங்கிற ஒரு படைப்பு தான் இருக்கே தவிர சைத்தான்கிற தனி படைப்பு கிடையாது. ஜின்னுங்கிற படைப்புல, மனிதர்ங்கிற படைப்புல நான் ஒரு ஆள் இருக்கிறேன்ல, நீங்க ஒரு ஆள் இருக்கீங்கல்ல, அது மாதிரி தான் மனிதர்கள் ஆதம் நபின்னு ஒருத்தர் இருந்தார்ல, அது மாதிரி ஜின்கள்ல இப்லீஸ்னு ஒருத்தன் தான். அப்படி வச்சுட்டு போங்களேன். மனிதர்கள் ஆதம் தான் என்ன, ஆதம் தனி படைப்புனா சொல்லுவீங்க. மனிதன் என்ற படைப்புல அவர் ஒரு மெம்பர், ஜின் என்ற படைப்புல இப்லீஸ் என்பவன் ஒரு மெம்பர். அவ்வளவுதான் வந்து ஜின்னுக்கு சைத்தானுக்குள்ள வேறுபாடு. சைத்தான் தான் யாருன்னு கேட்டீங்களா, இப்ப அந்த இப்லீஸ் ஒருத்தன் தான்ல, அவன் வழியா வரக்கூடிய சந்ததிகள் மட்டும்தான் சைத்தான் சொல்லுவான். அதாவது ஜின்னு இனத்துல வந்த ஒரு நபருக்கு பேர் இப்லீஸ், இப்லீஸுடைய சந்ததிகளுக்கு பேரு சைத்தான். அப்ப ஜின்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்பாங்க கேட்டீங்கன்னா, அவங்கள நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க. ஜின் என்ற ஒரு படைப்பு நெருப்பால் படைக்கப்பட்ட படைப்பு. நெருப்பால் படைக்கப்பட்டது என்பதற்கு ஆதாரம் 15வது அத்தியாயம் 27 வசனம், 55வது அத்தியாயம் 15வது வசனம். இந்த 2 வசனங்கள்ல என்ன இருக்குன்னு கேட்டா, ஜின்ன வந்து நெருப்பால் படைத்தோம், மனிதனை மண்ணால் படைத்த மாதிரி ஜின்ன நெருப்பால் படைத்தோம். அதே மாதிரி இப்லீஸ்ங்கிறவன் இருக்கான்ல, அவன் ஜின்னுல ஒருத்தன் தான் என்பதை நீங்க தெரிந்து கொள்ள விரும்பினால் 18வது அத்தியாயம் 50வது வசனத்துல கான மினல் ஜின்னி, இப்லீஸ்ங்கிறவன் ஜின்னில் ஒருவனாக இருந்தான் அப்படின்னு குர்ஆன் சொல்லிருக்கு. அப்ப இப்லீஸ்ங்கிறது ஜின்னுங்கிறது ஒண்ணுதான். ஜின்னுங்கிற ஒரு இனத்துக்கு பேரு, இப்லீஸ்ங்கிறது ஒரு நபருக்கு பேரு. புரிஞ்சு வச்சா? இந்த இப்லீஸ் கெட்டு போயிட்டான்ல, கெட்டு போன பிறகு இறைவனுடைய கட்டளையை மீறிய பிறகு அவனுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் சந்ததிகள் இருக்கு பாருங்க, அதுகள் தான் சைத்தான்கள். படைப்புல ஜின்னு, அவங்க இப்லீஸுடைய பிள்ளைங்க எல்லாமே கெட்டவங்களா இருப்பாங்க. அவனுடைய வாரிசுகள் பூராவுமே மனித உள்ளங்கள்ல ஊடுருவி கெடுக்கிற அதிகாரம் வாங்கியிருக்கிறாங்க. ஜின்னுக்கு அந்த அதிகாரம்லாம் வாங்கிட்டு வரல. உள்ளத்துல ஊடுருவி கெடுக்கிற அதிகாரம் கிடையாது. நல்ல ஜின்னு இருப்பாங்க, கெட்ட ஜின்னு இருப்பாங்க, ஒழுங்கா நடக்கக்கூடிய ஜின்னு இருப்பாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையை மனிதர்கள் இருக்கிற மாதிரி பகுத்தறிவு வழங்கப்பட்டிருப்பாங்க என்பது நம்ம திருக்குர்ஆன்ல இருந்து நமக்கு அது வழங்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப வந்து ஒரு இடத்துல அல்லாஹ் அப்படியே கேட்கிறான், அப்ப தத்தஹிதூனஹு வ ذُرِّيَّتَهُ அவுலியா மின் தூனி. சூரத்துல் கஹ்ஃப்ல அவனையும் இப்லீஸையும் அவனுடைய புள்ள குட்டிகளையும் நீங்கள் உங்களுடைய உற்ற நண்பர்களை ஆக்க போகிறீர்களா நல்லா கேட்கிறான். இப்லீஸுக்கு புள்ள இருக்குங்க அல்ல. அப்ப தத்தஹிதூனஹு வ ذُرِّيَّتَهு, இப்லீஸையும் அவனுடைய ذُرِّيَّத்துகளையும் பிள்ளைகளையும் நீங்கள் உங்களுடைய உற்ற நண்பர்களாக போகிறீர்களான்னு குர்ஆன்ல கேட்கிறான். அப்ப இப்லீஸுடைய புள்ள குட்டிகளுக்கு பேர் என்னது? ஷைத்தான். அது பரக்கத்தா இருக்கு, நிறைய இருக்கு. நம்ம ஒரு ஆளுக்கு 2-3 இருப்பாங்க, அந்த கணக்குல பெருகி போயிருக்கிறாங்க. அது அது ஒரு விஷயத்தை விளைக்கணும். அது போக மனிதர்கள் மாறிய ஜின்களுக்கு வந்து ஏவல் விளக்கல் கட்டளைகள் உண்டு. நல்லது செஞ்சா சொர்க்கம். ஆடு இருக்குது, ஆட்டுக்கு சொர்க்கம் உண்டா? ஆட்டுக்கு நரகம் உண்டா? மாட்டுக்கு உண்டா? கழுதைக்கு உண்டா? குதிரை ஒண்ணுக்கும் கிடையாது. யாருக்கு சொர்க்க நரகம்? மலைக்கு கூட கிடையாது சொர்க்க நரகம்ன்றது. என்னன்னா அவங்க நல்லதும் கெட்டதும் செய்யற மாதிரி படைக்கப்படல, வெறும் நல்லதே செய்யற மாதிரி படைக்கப்பட்டிருக்காங்க மலக்குகள். அவங்களுக்கு சொர்க்க நரகம் விசாரிச்சு தீர்ப்புல வழங்க முடியாது. ஆனா மனிதனுக்கு என்ன செய்ய முடியும்? நல்லது செஞ்சா சொர்க்கம், கெட்டது செஞ்சா நரகம்னு கொடுக்க முடியும். இதே மாதிரி
ஜின் என்ற படைப்புக்கும் உண்டு. கண்ணுக்கு தெரிய மாட்டார்களே தவிர, ஜின் ஒரு படைப்பு இருக்குது, நம்முடைய மனிதனுடைய கண்களுக்கு அவர்கள் தென்பட மாட்டார்களே தவிர, மற்றபடி எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு பகுத்தறிவுலாம் இருக்கிறது. நல்லது செய்யறவங்க இருப்பாங்க, கெட்ட செய்யறவங்க இருப்பாங்க. இது எங்க தெரிஞ்சுக்கிறது கேட்டீங்கன்னா, இதுக்கு ஏராளமா குர்ஆன்ல நூற்றுக்கணக்கில் ஆதாரங்கள் இருக்குது. ஒரு சான்றுக்காக ஒன்று ரெண்டு சொல்வதாக இருந்தால் 6வது அத்தியாயம் 128வது வசனத்துல யௌம யஹ்சுருஹும், அனைவரையும் ஒன்று திரட்டக்கூடிய நாளில், யா மாஷர ஜின்னி, ஜின் கூட்டமே நல்லா கேட்பான், விசாரிப்பான். ஜின்னுக்கு விசாரணை இருக்குது. கதிஸ்தக்ஸரத்தும் மினல் இன்சி, அதிகமான மனிதர்களை நீங்கள் வழிகெடுத்து விட்டீர்கள் என்று சொல்லி, அந்நாள் மசுவாக்கும், நரகம்தான் உங்களுடைய தங்குமிடம் என்று அல்லாஹ் சொல்லுவான். இது 628ல ஜின்களுக்கு நரகம் இருக்குங்கிறது விளங்குகிறது. அதே மாதிரி 630ல அங்கிட்டு ஒரு 2% தள்ளி 2 பேரும் சேர்த்து கூப்பிடுறான். யா மாஷரல் ஜின்னி வல் இன்சி, மனித கூட்டமே ஜின் கூட்டமே, அலம் ஏத்திக்கும் ருசுலும் மின்கும், உங்களுக்கு தூதர்கள் வரவில்லையா? எக்குசூன அலைக்கும் ஆயாத்தி, என்னுடைய வசனங்களை அவர்கள் ஓடி காட்டவில்லையா அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்? அப்போ அல்லாஹ்வுடைய தூதர்கள் வந்தார்கள்னா நல்லது கெட்டது இருக்குன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய தூதர்கள் நமக்கு வந்திருக்கிறாங்க, நல்லது செய்ய சொன்னாங்க, கெட்டது செய்ய வேண்டாண்டாங்க. அதனால அதெல்லாம் சொல்லிவிட்டு அதை அல்லாஹ் எச்சரிக்கை பண்றான், விசாரணை நடத்துங்கிறான் 630ல. அதே மாதிரி 738 எடுத்துக்கிட்டீங்கன்னா 738ல உதுகுலு ஃபீ உமின் அது கலத்து மின் கபலிக்கும் மினல் ஜின்னி வல் இன்சி பின்னார், உங்களுக்கு முன் சென்ற மக்களோடு ஜின்களோடும் மனிதர்களோடு சேர்ந்து நீங்கள் நரகத்துக்கு போங்கடான்னு நல்லா சொல்லுவான். முன்னாடி கொஞ்சம் போய் கிடக்குறாங்க, கொஞ்சம் ஜின்னு கொஞ்சம் மனுஷன் போயிருக்குது, நீனும் போன்னு நரகவாசிக்கு சொல்லுவோங்கிறான். இப்ப ஜின்னு நரகத்துக்கு போகுன்றது அது வழங்குகிறது 738ல. 11:119 அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அம்ல அன்ன ஜஹன்னம மினல் ஜின்னத்தி வன்னாசி அஜ்மஈன், ஜின்கள் மனிதர்களை போட்டு நரகத்தை நான் நிரப்புவேன் அப்படின்னு அல்லாஹ் நரகத்தில் வெல்வேங்கிறான் 11:119ல. அதே மாதிரி 7வது அத்தியாயம் 18வது வசனத்துல சொல்லி காட்டுறான், இப்லீஸை வெளியேற்றுமா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்னா, லிமன் தபியக மின்ஹும் லஅம்ல அன்ன ஜஹன்னம மின்கும் அஜ்மஈன், உங்களை போட்டு உன்னையும் உன்னை பின்பற்றின ஆள்களையும் போட்டு நரகத்தில் நிரப்போம், இப்லீஸுக்கு உன்னை நரகத்தில் போடுவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 32:13ல இதே மாதிரி இருக்குது. 7:179 இருக்குன்னு கேட்டா, லகத் ஸரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்சி, மனிதர்களிலும் ஜின்களிலிருந்தும் அதிகமான பேரை நரகத்திற்கு என்றே நம்ம தயார்படுத்தி வச்சிருக்கிறோம். வெறும் மனுஷன் மட்டும் தயாரிக்கிறோம்னு சொல்லல, அதை சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, லஹும் குலூபுன், அவர்களுக்கு சிந்தனைகள் உண்டு, அவங்களுக்கு அறிவு இருக்குங்கிறது ஆதாரம். ஜின்களுக்கு லஹும் குலூபுன், அவர்களுக்கு சிந்தனைகள் உண்டு, லா யஃப்கஹூன பிஹா, அதன் மூலம் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டேன், உண்மையை புரிய மாட்டேன் என்கிறார்கள். அவர்கள் கண்கள் உண்டு பார்க்க அப்படின்னு வரும்ல, அந்த வசனத்தில் சொல்லும் போது ஜின்னை அட்டாச் பண்ணி தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 41:29லையும் ஜின்களுக்கு தண்டனை உண்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 46:30ல சில ஜின்கள் நபிகள் நாயகத்தை சந்திச்சு, நாங்க உங்களை ஏத்துக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை ஏத்துக்கிறோம்னு சொல்லி நேர்வழி பெற்ற செய்தியை அல்லாஹ் 46:30ல சொல்லி காட்டுறான். அடிக்கடி இங்க கேட்ட ஒரு வசனம், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், ஜின்னையும் மனுஷனையும் என்னை வணங்குவதற்காக படைத்திருக்கிறேங்கிறத எல்லா பயான்களும் உலமாக்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. 51-56 வசனம் இது, அதை பார்க்கலாம். அதே மாதிரி ஜின்கள்ல நல்லவங்களும் கெட்டவங்களும் இருக்காங்க தெரிவிக்கிறதா இருந்தா 72வது அத்தியாயம் 11வது வசனம், அண்ணா மின்ன சாலிஹூன மின்னா தூணதாலிக்க, எங்களை நல்லவங்களும் இருக்கிறோம் கெட்டவங்களும் இருக்கிறோம் அப்படின்னு ஜின்களே சொன்னதாக 72. இப்படி நிறைய வசனங்கள் இருக்குது. எதுக்கு சொல்றோம் கேட்டா, ஜின் என்ற ஒரு படைப்பு இருக்கிறது, மனிதனை மாறி அதுக்கு ஏவல் விளக்கல் இருக்கிறது, அதுவும் இறை தூதர்களுடைய கட்டளைப்படி நடக்கணும், தொழுகை நோன்பு மாதிரி எல்லா விதமான வணக்கங்களும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி இறை தூதர்களால் சொல்லித்தரப்படும், அதை அவங்க நடைமுறைப்படுத்தணும். விளங்கவே இல்லைப்பாங்க. சரி, முடிஞ்சிச்சா? இந்த மனிதர்களைப் போலவே ஜின் என்று ஒரு படைப்பு இருக்கிறது. அந்த படைப்பு நம்ம கண்களுக்கு தெரிய மாட்டார்களே தவிர அவங்களுக்கு கேள்வி கணக்கு இருக்கிறது, நல்லது கெட்டது உண்டு, ஏவல் விளக்கல் உண்டு, சட்டத்திட்டங்கள் உண்டு என்பதையெல்லாம் இந்த வசனங்கள்ல இருந்து நம்ம அறிந்து கொள்கிறோம். அதே மாதிரி இது சம்பந்தமா புகாரியில இந்த ஜின்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து உரையாடிய அந்த சம்பவம் 4921வது ஹதீஸை பார்த்தீங்கன்னா புகாரியில இது பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமான விளக்கங்கள். என் நம்பர் சொல்றதுனால நான் ஹதீஸ்ல சொல்றதில்லை, ஏன்னா நீங்க தேடி பார்க்கணுங்கிறதுக்காக இது கேட்டுட்டே போகாம நீங்களா தேடணுங்கிறதுக்காக தான் ஷார்ட்டா உள்ளதுனா அந்த நம்பர் சொல்லிவிட்டு போயிடுது.
டைம் சேவாகும். அடுத்து என்னன்னு கேட்டா, ஜின்களை தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, மனிதர்களுக்கும் ஜின்களுக்கு மத்தியில உள்ள ஆற்றல் இருக்குல்ல, அறிவுலதான் நம்மள மாதிரி உள்ளவங்க. ஆற்றல் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நம்மளை விட பல 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 மடங்கு அவங்களுக்கு ஆற்றல் வழங்கப்பட்டிருக்கிறது. என்ன ஆற்றல் வழங்கப்பட்டிருக்குன்னு கேட்டா, திருக்குறள்ல 15வது அத்தியாயம் 16, 17, 18 ஆகிய வசனங்கள்ல எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா, வழக்கஜாலனா பிஸ்ஸமாயி புரூஜன், வானத்துல வந்து எரி நட்சத்திரங்களை நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம். நாவலின் பார்ப்போருக்கு அதை ஒரு கவர்ச்சியாகவும் நாம் வந்து அதை ஆக்கி இருக்கிறோம். பார்த்தா அழகா கவர்ச்சியா இருக்குல்ல. இந்த எரி நட்சத்திரம் வேற தனியா இருக்கு, மற்ற நட்சத்திரங்கள் வேற இருக்கு, எரிகள் மாதிரி உருவி பாருங்க. அப்ப அந்த மாதிரி பார்ப்போருக்கு அதை ஒரு கவர்ச்சி ஆக்கி இருக்கிறோம். மின்குள்ளி சைத்தானி ரஜீம், விரட்டப்பட்ட ஒவ்வொரு சைத்தானை விட்டும் அந்த வானத்தை நம்ம வந்து பாதுகாத்திருக்கிறோம். இல்லா மனிஸ்தரக்க சமாய், வானுலகம் வரைக்கும் போய் ஒட்டு கேட்கிறவனை தவிர, யாராவது இந்த ஒட்டு கேட்கறதுக்கு ஜிம்மு சைத்தான்லாம் போகுமா? போனா அத்துபாஹு சிஹாபுன் முபீன், ஒரு பயங்கரமான தீப்பந்தம் அவனை விரட்டும். அங்க போன வானுலகத்துக்கு போய் வானவர்கள் மலக்குகள் பேசிக் கொண்டிருப்பதை ஒட்டு கேட்க யாராவது செல்வார்களே, ஆனால் அங்க தீப்பந்தம் விரட்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டலாம். அப்ப நம்ம எல்லாம் வந்து வானொலி சந்திர மண்டலம் வரைக்கும் போறதுக்கு இத்தனை ஆயிரம் லட்சம் வருஷத்துக்கு பிறகுதான் இவன் வந்து ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருக்கிறான். அதை வச்சுதான் இவன் போய் சந்திரனுக்கு போய் இறங்க முடியும், சும்மா போய் பறந்துக்கிட்டு போய் இறங்க முடியல. இன்னும் பல லட்சம் வருஷம் போன பிறகு வேண்டாம், செவ்வாய்க்கு போறேன், புதனுக்கு போறேன்னு சொன்னான்னு சொல்லுவான், சூரியனுக்கு போறேன்னு சொன்னா கூட சொல்லலாம். அதுக்கெல்லாம் எத்தனை லட்சம் வருஷங்கள் ஆகும். அதையெல்லாம் தாண்டி இருக்கிறது இஸ்லாமிய நம்பிக்கை. எப்படி வானவகம் இதுக்கெல்லாம் மேல எங்கேயும் இருக்கிறது. அந்த வானுலகத்தில் முதல் வானம் வரைக்கும் போய் வானவர்கள் பேசுறத ஒட்டு கேட்க போயிடுவாங்க என்று சொன்னா, அப்ப அந்த ஜின்னுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஆற்றல் பாத்தீங்கன்னா எந்த கருவியும் இல்லாம, மிஷினும் இல்லாம, எந்திரம் இல்லாம, மின்சாரம் இல்லாம, பவர் இல்லாம அப்படி பறந்து போறாங்கன்னு அர்த்தம். அவ்வளவு ஃபாஸ்டா பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு படைப்பு என்பதை இதுல இருந்து விளங்கிக்கிறோம். அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 37வது அத்தியாயத்துல 6, 7, 8, 9, 10 5 வசனங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னால் ஜையன்ன ஸமாஅ துன்யா பிஸீனத்தினில் கவாகிப், இந்த பூமிக்கு பக்கத்தில் உள்ள வானம், அது 7வது வானம், இங்க இருந்து ஃபர்ஸ்ட் வானம், அங்கிருந்து டவுனா வந்த 7வது வானம், இங்க இருந்து முதல் வானம். அப்ப முதல் வானத்தை வந்து அழகிய நட்சத்திரங்களால் அழகுபடுத்தி இருக்கிறோம். மின்குள்ளி சைத்தானின் மாறி கெட்ட சைத்தான்களை விட்டு பாதுகாப்பதற்காக அதை ஏற்படுத்தி இருக்கிறோம். லா எஸ்ஸம்மஊன இலல் மலையில் அலா, உயர்ந்த அந்த கூட்டத்தார், உயர்ந்த கூட்டம்னா வானவர்கள், மலக்குகள், மலக்குகள் பேசுவதை அவர்கள் செவியுற முடியாது. மின்குள்ளி ஜானிபில், ஒவ்வொரு தரப்புறத்திலிருந்தும் விரட்டி அடிக்கப்படுவார்கள், தூரமாக்கப்படுவார்கள், அவர்களுக்கு நிலையான தண்டனை இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்திலையும் சொல்லி காட்டுகிறான். அப்ப வானுலகம் வரைக்கும் போய் ஒட்டு கேட்கிற அளவுக்கு அந்த ஸ்டேஜ் வரைக்கும் போறாங்கன்னு சொன்னா, நம்மள மாதிரி உள்ள ஆட்களா? நமக்கு இந்த ஃபேனை போய் தொட முடியாது, பறந்து போய் வழங்குதா, அவங்க எங்கேயோ போயிட்டு வந்துருவாங்கிற அளவுக்கு எல்லாம் என்ன செய்யறான் சொல்லி காட்டலாம். அப்படி ஒரு ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது கூட ஆரம்பத்தில் கிடையாது, நல்லா விளங்கிக்கணும். ஜின்னு சைத்தான்களுக்கு வந்து முதல் வானத்தில் வானவர்கள் பேசுறதெல்லாம் கேட்க விட்டுனால வேணும்ட. ஜின்னு சைத்தான்லாம் போய் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, முதல் வானத்தில் நின்றுகிறது, மலக்குகள் பேசுற பேச்சுகளை கேட்கிறது, கேட்டு வந்து இந்த மனித சைத்தான்கள் குறிகாரன் ஜோசியக்காரன் சொல்வது, இந்த மாதிரியான ஒரு வேலைகளை வந்து அல்லாஹ் அவர் முன்னாடி தடுக்காமல் இருந்தான். பிறகுதான் தடுக்கிறாங்க, அல்லாஹ் சொல்லி காட்டான். இது குர்ஆன்ல இருக்கிற விஷயம் தான். 72வது அத்தியாயத்துல 8, 9 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, இன்னால் அமஸ்ன சமா, நாம் வானத்தை நெருங்கி பார்த்தோம், வஜதனாக முனியத் ஹர்சன் சதீதம் சுஹபா, அது வந்து ரொம்ப கடும் பாதுகாப்பால் இப்போது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, முந்தி மாதிரி இல்ல, கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அண்ணா குன்னா நகூது மின்ஹா மகாயில் இஸ்ஸம்ஐ, அங்க உள்ள பேச்சுகளை ஒட்டு கேட்பதற்காக நாம் வந்து அங்க போய் உட்கார்ந்து கொண்டிருப்போம். அப்படி இருந்த ஒரு காலத்துல. ஆனால் ஃபமன் யஸ்தமில் ஆன், இப்போது எவனாவது செவியேற்க முயற்சிப்பானையானால் எஜிலஹு ஷஹாபர் ரசதா, அவனை தாக்குகின்ற தீப்பந்தத்தை தான் அவன் வந்து பெற்றுக் கொள்கிறான். அதை நம்ம கண்ணால பார்க்கிறோம் அப்படின்னு ஜின்கள் வந்து பேசுது. அதனாலதான் ஒரு கடைசி தூதர் வந்துட்டார்னு விளங்கிட்டு பேசுறா தேடி வந்தாங்க. வானலோகத்தில் இதுவரைக்கும் நம்ம எவ்வளவு சுதந்திரம் இருந்துச்சு, நம்ம பாட்டுக்கு போவோம், மலக்குகள் பேசுன கேட்போம், பூமியில வந்து சொல்லுவோம். இன்னைக்கு அப்படி சொல்ல முடியாத அளவுக்கு தடை செய்யப்படுகிறது. அப்படின்னா என்னமோ ஒரு உலகத்தில் நடந்திருக்குன்னு சொல்லிதான் அந்த ஜின்கள் வந்து அலமோதுறாங்க, தேடுறாங்க. இன்னத்தினால் அல்லாஹ் அப்படி ஒரு திடீர் கண்காணிப்பு போடுறான். முந்திலாம் ஃப்ரீயா விட்டுருந்தானே, இப்ப என்ன நடந்து போச்சு உலகத்தில் தேடும் பொழுதுதான்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறாங்க. நான் சொன்ன புகாரி ஒரு நம்பர் 4221. அதுல இந்த சம்பவத்தை பார்க்கலாம். இத வானுலகம் தடுக்கப்பட்ட பிறகுதான் ஜின்கள் யோசிக்கிறாங்க, பூமியில என்னமோ நடந்திருக்குது, அது என்னவா இருக்கும் அப்படின்னு பூமியை சுத்தி வரும்பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறத பார்த்துட்டு சுத்தி அமர்ந்து அந்த குர்ஆனை கேட்டுவிட்டு, ஆஹா இவர் கடைசி தூதர் வந்ததுனாலதான் தடுக்கப்படுது, அதுக்கு முன்னே நமக்கு தடை கிடையாது அப்படின்றது. அப்ப ஜின்களை பொறுத்த வரைக்கும் வானுலக செய்திகளை கேட்கவும் அவர்களை அல்லாஹ் விட்டுருந்தான். ஷைத்தான்களை பொறுத்த வரைக்கும் வானுலக செய்திகளை கேட்கறது விட்டுருந்தா இது ஹதீஸ்ல இருந்து மாத்திரம் வழங்குற விஷயம் இல்ல, குர்ஆன்லயும் இருக்கிறது. இப்ப நம்ம கேட்டோம்னா விரட்டப்படுறோம். நேற்று வரைக்கும் கேட்டுக்கொண்டிருந்தோம், அதுல வருது ஆசம். இதுவரைக்கும் நம்ம செவிமடுத்துக் கொண்டிருந்தோம் வானுலக செய்திகளை, இப்ப நம்ம தடுக்கப்படுகிறோம் என்று சொன்னதை நம்ம பார்க்கிறோம். அதனால ஜின்கள் ஒரு படைப்பு இருக்கு, நம்மளை விட வலிமையான படைப்பு என்பதை வழங்கிக் கொள்ளணும். இன்னும் ஜின்களை பற்றி கொஞ்சம் விஷயங்கள் இருக்கிறது, அதை பார்த்துட்டு நம்ம சுலைமான் நபி வருது. நம்ம ஏமாத்துறாங்கல்ல, ஜின்னு